வணக்கம் மக்களே. இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற எந்தன் காதலி இது நான் எழுதின ஒரு கதை. இந்த கதை முற்றிலும் கற்பனையே. நீங்கள் இனிமேல் மார்னிங் என்னோட சேனலில் நீ தீயா இல்லை தென்றலா அந்த அத்தியாயம் கேட்பீங்க. எவ்ரிடே ஈவினிங் எந்தன் காதலியோட புது அத்தியாயம் வந்துடும். கேளுங்க. இந்த கதையை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கதைக்குள்ளே போகலாமா? எந்தன் காதலி அத்தியாயம் 1. சிலிர்க்க வைக்கும் தென்றல் காற்றுக்கும் சில்லென்ற மலை தூறலுக்கும் பஞ்சமில்லாத ஃபேனம் பார்த்த பூமி அது. எங்கு பார்த்தாலும் பச்சை பசையில் என்ற வயல்வெளியும் தென்னை மர மாமர தோட்டமும் என இயற்கை எழில் கொஞ்சம் 20ஆம் நூற்றாண்டிலும் நாகரிகத்தால் அலங்கரிக்கப்படாத சின்ன கிராமம்தான் கருப்பராயன்பட்டி. அங்கே இருக்கும் அத்தனை மக்களுக்கும் ஒரே குலதெய்வம் கருப்புசாமி தான். அதனாலேயே அந்த ஊருக்கு கருப்பராயன்பட்டி என பெயர் வந்தது. அன்று இரவு மணி 10 இருக்கும். யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்கவே வடிவு விழித்து கொண்டாள். சாணி மொழிகிய தரை, மாக்கோளமிட்ட வாசல், அழகான கூரை வீடு அது. வேகமாய் திறந்தால் உடைந்து விழும் நிலையில் இருந்த கதவின் தாழ்பாலை பக்குவமாய் திறந்தாள் வடிவு. வாசலில் மெய்யப்பன் நின்று கொண்டிருந்தார். மெய்யப்பன் வடிவின் கணவன். என்னங்க, காலையில தான் வருவேன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்போ போன கையோட திரும்பி வந்துட்டீங்க என்றவளிடம், நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி எப்படி, அதுதான் போன உடனே திரும்பி வந்துட்டேன் என்று சொன்னபடியே மெய்யப்பன் வீட்டிற்குள் நுழைந்தார். தான் கொண்டு வந்த பையை ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு, வடிவு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருந்தா எடுத்து வை, நான் கை கால் கழுவிட்டு வந்து விடுறேன் என்று சொல்லிவிட்டு கொல்லைப்புறத்திற்கு சென்றார் மெய்யப்பன். தண்ணீர் ஊற்றிய பழைய சோறும் 4 சின்ன வெங்காயமும் கணவனின் பசியை போக்கும் என வெங்காயத்தை உரித்து வைத்தாள் வடிவு. கை கழுவி விட்டு வந்தவர் சாப்பிட அமர்ந்தார். எங்க சம்மந்தி அம்மா கூப்பிட்டாங்கன்னு போனீங்களே, என்ன சொன்னாங்க என்ற வடிவின் கேள்விக்கு சாப்பிட்டு கொண்டே பதில் சொன்னார் மெய்யப்பன். நம்ம பொண்ணு சுவாதிக்கு கல்யாணம் முடிஞ்ச 3ஆவது நாளே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நேரம் சரியில்லை, 6 மாதம் உங்கள் பொண்ணு உங்கள் வீட்லேயே இருக்கட்டும்னு நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்கல்ல, அந்த 6 மாதம் முடிஞ்சிருச்சான். நாளைக்கு நல்ல நாளாக நம்ம மாப்பிள்ளையை அனுப்பி வைக்கிறாங்களாம், பொண்ணை அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்றவரிடம், ஏங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன், பொண்ணை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போதும் சரி இப்பவும் சரி நம்மளை ஒரு வார்த்தையாவது கேட்குறாங்களா? அவங்களா முடிவெடுக்கிறாங்க. அவங்க பையனை பெற்றவங்கன்னா நம்ம பொண்ணை பெற்றவங்க இல்லையா என்று சலித்து கொண்டாள் வடிவு. இங்க பாருமா, அவங்க குடீஸ்வரங்க, நாம ஏழைங்க. நம்ம பொண்ணு இப்பேற்பட்ட இடத்துல வாழ போறா அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்காக எல்லாத்தையும் பொறுத்து தான் ஆகணும் என்று மெய்யப்பன் சொன்னதும், இது ஒன்றும் நாமளா தேடி போன சம்பந்தம் இல்லை. நம்ம பொண்ணும் மாப்பிள்ளை சுகுமாரும் ஒரே காலேஜில் படித்தாங்க, காதலிச்சாங்க. அவங்க பையன் நம்ம பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்க தான் நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டாங்க என்றாள் வடிவு. ஆமாம் வடிவு, அவங்க பையன் ஒன்றுமே இல்லாத ஏழை வீட்டு பொண்ணை காதலிக்கிறான்னு தெரிஞ்சதும் நம்ம தகுதியை கூட யோசிக்காம நம்ம பொண்ணை அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்காகவாவது நாம் எல்லாத்தையும் பொறுத்து தான் ஆகணும் என்று பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்து எழுந்தார் மெய்யப்பன். சரிங்க, நீங்கள் போய் படுங்க, நான் இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் என்று வடிவு சொல்ல, எங்கே படுக்கிறது, இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் கொண்டு வந்த பையை எடுத்துட்டு வா என்று சொல்லிக்கொண்டு சுவாதியும் ராதாவும் உறங்கி கொண்டிருந்த பாயின் பக்கத்தில் சென்று அமர்ந்த மெய்யப்பன் சுவாதியின் தலையை தடவி கொண்டிருந்தார். மெய்யப்பனுக்கும் வடிவிற்கும் 2 மகள்கள். சுவாதி மூத்தவள், ராதா இளையவள். எங்க என்ன இருக்கு இந்த பையில என்றவாறே மெய்யப்பனின் பக்கம் வந்து அமர்ந்தாள் வடிவு. இருமா என்றவாறு வடிவின் கையில் இருந்த பையை வாங்கி கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் நோட்டுக்கட்டுக்களை அதிலிருந்து எடுத்து வைத்தார் மெய்யப்பன். என்னங்க, ஏது உங்களுக்கு இவ்வளோ பணம் என்று வடிவு கேட்க, 2 வாரத்துக்கு முன்னாடி நில வியாபாரி சந்தனத்துக்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், நிலத்தை விற்கணும்னு. நம்ம 2 ஏக்கர் நிலத்தை விற்று வந்த பணம் தான் இது என்று மெய்யப்பன் சொன்னதும் வடிவிற்கு தூக்கி வாரி போட்டது. நம்மளை காப்பாத்துனா சோறு போட்ட நிலையாது, அதை வித்துட்டு வந்திருக்க, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு என்று மெய்யப்பனை திட்டி தீர்த்தாள் வடிவு. நாளைக்கு சுவாதி அவ மாமியார் வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோட அனுப்ப முடியும்,
இந்த பணத்தில் சுவாதிக்கு தேவையான நகைங்க, மாப்பிள்ளைக்கு செயின், மோதிரம் எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்குவோம். நாளைக்கு நம்ம புள்ள அவள் புகுந்த வீட்டுக்கு போகும்போது மரியாதையாக வாழணும்ல, அதுக்காக தான் நமக்கு சோறு போட்ட நிலம்னு கூட பார்க்காம நான் அதை வித்துட்டேன் என்றார் மெய்யப்பன். நீ சொல்றது எல்லாம் சரியா? இப்போ சோறு போட்ட நிலத்தை வித்துட்ட. நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை. ராதாவை மேல் படிப்பு படிக்க வைக்கணும், அவள் கல்யாணத்துக்கு நகை பண்ணணும். இதையெல்லாம் யோசிச்சியா? அப்புறம் அரை வயிறு கால் வயிறாவது கஞ்சி குடிச்சிட்டு இருந்தோம். இனிமேல் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது என்று புலம்பி தீர்த்தாள் வடிவு. அதையெல்லாம் பற்றி நீ ஏன் கவலைப்படுற? என் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்கேன். மாதம் சம்பளம் வரும். அதை வச்சு நம்ம பொழப்ப நடத்தலாம் என்ற மையப்பனிடம், ஆமாம், இவருக்கு வேலை கொடுக்க வரிசையாக ஆஃபீஸர் நிற்கிறாங்க. விவசாயம் பார்த்த கையா இது? இந்த கைக்கு விவசாயத்தை தவிர வேற என்ன வேலை பார்க்க தெரியும் என்று தன் கணவனின் கைகளில் முகம் புதித்து அழுதாள் வடிவு. ராதாவை பற்றி கவலைப்படாத. அவள் நல்லா படிக்கிற பொண்ணு. அவள் படிக்கிற படிப்பு அவளை காப்பாற்றும். 12ஆவதுல நல்ல மார்க் எடுத்தா அரசாங்கமே அவளை காலேஜ் படிக்க வைக்கும். அவளை பற்றி நினச்சி எப்பவுமே கவலைப்பட வேண்டாம். எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாமல் புலம்பாமல் நிம்மதியாக தூங்கு. காலையில் என்னை நேரத்துலேயே எழுப்பு. நாளைக்கு மாப்பிள்ளை வராரு. ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், நண்டு எடுத்து மாப்பிள்ளைய நாளைக்கு அசத்திடணும். காலையில் நேரத்துலேயே எழுப்பு, போய் படு என்று சொல்லிவிட்டு மெய்யப்பன் உறங்க சென்றார். சரியா, நான் எழுப்புறேன், நீ போய் நிம்மதியாக தூங்கு என்று சொல்லிவிட்டு வடிவும் உறங்க சென்றாள். அன்று இரவு மணி 12:30 இருக்கும். சுவாதியின் கைபேசி அலறியது. சட்டென்று விழித்த சுவாதி கைபேசியின் அலறலை நிறுத்தினாள். சுகுமாரிடமிருந்து சுவாதியின் கைபேசிக்கு அழைப்பு வந்தது. ஹலோ என்றாள் சுவாதி. மிஸ்ஸஸ் சுகுமார், கொஞ்சம் உங்கள் திருமணிக்கு வாங்க என்றான் மறுமுனையிலிருந்து சுகுமார். தூக்க கலக்கத்தில் இருந்த சுவாதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஹலோ, என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல என்றவளிடம், அழகு பொண்டாட்டி, தெருமுனைக்கு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு என்று சொல்லிவிட்டு கைபேசி அழைப்பை துண்டித்தான் சுகுமார். அவன் அழைப்பை துண்டித்ததும் மெல்ல எழுந்து கண்ணாடியை பார்த்து தன்னை சரி செய்து கொண்டு கதவை திறந்து தெருமுனைக்கு ஓடினாள் சுவாதி. 10 அடி தூரத்தில் தன் கணவனை பார்த்ததும் அங்கேயே நின்றுவிட்டாள். சுகுமாரின் கையில் ஒரு பூங்கொத்து இருந்தது. சுவாதியை பார்த்ததும் அந்த பூங்கொத்தை எடுத்துக்கொண்டு அவள் பக்கம் சென்றவன் அவள் முன்னே மண்டியிட்டு பூங்கொத்தை இப்படி சொல்லி கொடுத்தான். ஐ லவ் யூ ஸோ மச் ரீ. என் பொண்டாட்டிக்கு மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே என்று சுகுமார் சொன்னதும் பூங்கொத்தை கையில் வாங்கியவள் தேங்க்யூ என்று கூறினாள். சுவாதியின் கண்களில் கண்ணீர் நிரம்பி நின்றது. ஹோய், என்ன ஆனந்த கண்ணீரா என்றவனை பார்த்து, நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா என்றாள் சுவாதி. நான் மட்டும் உன்னை மிஸ் பண்ணலையா என்ன? டோன்ட் வரிடா என்று சுகுமார் சொன்னதும் சுகுமாரின் மார்பில் சாய்ந்து கொண்டாள் சுவாதி. ஹா என்று சினுங்கினான் சுகுமார். என்னங்க, என்ன ஆச்சு என்று சுகுமாரை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. வெயிட் என்று சொன்ன சுகுமார் சட்டையின் 2 மேல் பொத்தானை கலற்றி சட்டையை சற்று விளக்கி காட்டினார். இடது மார்பில் சுவாதி என்று அவளது பெயரை சுகுமார் பச்சை குத்தியிருந்தான். அவன் மார்போடு பதிந்திருந்த தன் பெயரை விரல்களால் தடவி பார்த்தாள் சுவாதி. அவளை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டான் சுகுமார். சுவாதியின் கண்ணீரும் அதில் நிறைந்திருந்த காதலும் சுகுமாரின் சட்டையை தாண்டி இதயத்தை தொட்டது. உங்களை வருத்திக்காமல் நீங்கள் எனக்கு கொடுக்குற சந்தோஷம்தான் என்னை ரொம்பவும் சந்தோஷப்படுத்தும். இப்போது பச்சை குத்துனது உங்களுக்கு வலிக்குதோ இல்லையோ, எனக்கு ரொம்பவும் வலிக்குது என்று அழுதாள் அவன் மார்பில் சாய்ந்தபடியே சுவாதி. சுவாதி, நீ நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நான் காலையில் ஆஃபீஸ்க்கு போனால் நைட்டு தான் வருவேன். அது வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும்னு நினச்சேன். அது முடியாதுல்ல, அதான் உன் பெயராவது என் கூடவே இருக்கட்டுமேன்னு இப்படி பச்சை குத்தி வச்சிருக்கேன் என்றான் சுகுமார். சரி, இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். இனிமேல் இப்படி எதுவும் நீங்கள் செய்யவே கூடாது என்று கணவனை கண்டித்தாள் சுவாதி. சரிடி அழகு பொண்டாட்டி என்று சொன்னவன் சுவாதியின் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தான். இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஸ்வாதி ஸ்வாதி என்று ஒரு சத்தம் கேட்டது.
கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் சுவாதியின் அப்பா சுவாதியின் பெயரை சொல்லி அழைத்து கொண்டே வந்து கொண்டிருந்தார். மாப்பிள்ளை சுகுமாரை பார்த்ததும் திகைத்து போய் நின்றார் மெய்யப்பன். அவரை பார்த்ததும் சுவாதியும் சுகுமாரும் விலகி நின்றனர். அவர்களின் பக்கத்தில் சென்றார் மெய்யப்பன். என்ன மாப்பிள்ள, இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க என்றார் மெய்யப்பன். இல்லை மாமா, சுவாதியோட பிறந்த நாள் நாளைக்கு, அதுதான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன் என்றான் சுகுமார். சரி மாப்பிள்ள, 2 பேரும் வீட்டுக்கு வாங்க, நான் முன்னாடி வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்ன மெய்யப்பன் வீட்டை நோக்கி நடந்தார். வேக வேகமாக வீட்டுக்கு சென்ற மெய்யப்பன் வடிவை எழுப்பி மாப்பிள்ளை வந்திருக்கும் செய்தியை சொன்னார். வடிவு, ராதாவை எழுப்பு, நம்ம இன்னைக்கு அம்மணி ஆத்தா குடிசையில் படுத்துப்போம், சுவாதியும் மாப்பிள்ளையும் இங்கே தூங்கட்டும் என்று மெய்யப்பன் சொல்ல, சரிங்க, ராதாவை நான் அங்கே படுக்க வச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அரை தூக்கத்தில் இருந்த ராதாவை எழுப்பி பக்கத்து குடிசையில் படுக்க வைத்துவிட்டு மாப்பிள்ளையை வரவேற்க வேகமாய் வந்தால் தன் குடிசைக்கு வடிவு. மாப்பிள்ளையும் சுவாதியும் வாசலில் வந்து நின்றனர். மாப்பிள்ளையை பார்த்ததும், வாங்க மாப்பிள்ள வாங்க என்று வாய் நிறைய அழைத்தாள் வடிவு. தன் வீட்டில் இருந்த ஒரே ஒரு மர நாற்காலியை மாப்பிள்ளைக்கு உட்கார எடுத்து போட்டாள் வடிவு. சரிங்க மாப்பிள்ள, நீங்களும் சுவாதியும் இங்கே தூங்குங்க, நாங்கள் 3 பேரும் பக்கத்து குடிசையில் தூங்கிக்கிறோம், அதுவும் நம்ம குடிசை மாதிரி தான் என்று மெய்யப்பன் சொன்னதும் சுகுமார், அதெல்லாம் வேண்டாம் மாமா, நீங்கள் இங்கே தூங்குங்க என்றான். அது இல்லை மாப்பிள்ள, நீங்கள் பங்களாவில் தூங்குனவர், அந்த அளவுக்கு இந்த குடிசையில் வசதி இருக்காது, நாங்களே ரொம்ப நெருக்கி தான் படுப்போம், நீங்கள் 2 பேரும் இங்கே நிம்மதியாக இன்னைக்கு தூங்குங்க என்றார் மெய்யப்பன். சுவாதி, நீயும் மாப்பிள்ளையும் தூங்குங்க, ராதாவை ஏற்கனவே அம்மணி ஆத்தா குடிசையில் படுக்க வச்சுட்டேன், நாங்கள் காலையில் வர்றோம் என்று சொல்லிவிட்டு மெய்யப்பனும் வடிவும் அம்மணி ஆத்தா குடிசைக்கு சென்று விட்டனர். அவர்கள் குடிசையை விட்டு கிளம்பியதும் கைகளை மேலே தூக்கி நெட்டி முறித்த சுகுமார் சுவாதியை பார்த்து இப்படி கூறினார். எப்பா, என்னோட 6 மாச பசிக்கு இன்னைக்கு தீனி கிடைக்க போகுது என்று அவன் சொல்ல, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே என்று எதுவும் புரியாதவளாய் சுகுமாரை பார்த்து சொன்னாள் சுவாதி. இப்போ புரியும் பாரு என்று எழுந்து போய் குடிசையின் கதவை தாளிட்டான் சுகுமார். காலையில் யாரோ வாசல் தெளிக்கும் சத்தம் கேட்டு சுவாதி எழுந்து வெளியில் வந்தாள். அங்கு வடிவு வாசல் தெளித்து கொண்டிருந்தார். சுவாதியின் கோலத்தை பார்த்த வடிவு, சுடுதண்ணி காய வச்சிருக்கேன், நீ போய் குளிச்சுட்டு வா என்றாள். சரிம்மா என்று சுவாதி கொல்லைப்புறத்திற்கு குளிக்கச் சென்றார். அன்று காலை உணவிற்கு ஆட்டுக்குடல் குழம்பும் இட்லியும் வைத்திருந்தாள் வடிவு. சாப்பிட்டு முடித்து கை கழுவ வெளியில் வந்த சுகுமார் தன் மாமியாரை பார்த்து, அத்தை, இந்த மாதிரி ஒரு குடல் குழம்பை இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை என்று தன் அத்தையை புகழ்ந்து கொண்டே சுவாதியை பார்த்து, மாமா எங்க, காலையிலிருந்து ஆளையே காணோம் என்றான் சுகுமார். அதற்கு சுவாதி, அப்பா டவுன் வரைக்கும் போயிருக்கிறதா அம்மா சொன்னாங்க என்றாள். அங்கு வந்த ராதா, மாமா நீங்க சோ ஸ்மார்ட், மாமா ரொம்ப அழகா இருக்கீங்க என்றவள் கையில் இருந்த வண்ணத்தூளை சுகுமார் எதிர்பாராத போது அவன் மீது வீசினாள். அவன் லுங்கியும் வெள்ளை பனியனுமாய் நின்று கொண்டிருந்தான். அவனது வெள்ளை பனியன் கலர் பனியனாய் மாறியது. சுவாதி, அவளை புடி, அவளை புடி என்று சுகுமார் கத்த சுவாதி அவளை துரத்தி பிடித்தாள். அப்படியே பிடிச்சுக்கோ, விட்டுடாத என்றவன் குடிசைக்குள் சென்று மைடப்பாவை எடுத்து வந்து சுவாதியின் முகத்தில் மீசை வரைந்து விட்டான். இப்போதான் ராதா, நீ ரொம்ப அழகா இருக்க என்றான் ராதாவை பார்த்து. சுகுமாரும் சுவாதியும் அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். அன்று காலை 12 மணி இருக்கும். மெய்யப்பன் ஒரு டெம்போவில் வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ் என சுவாதிக்கு தேவையான எல்லா சீர்வரிசைகளையும் வாங்கி கொண்டு வந்தார். கையில் 2 நகைப்பைகளும் இருந்தது. மெய்யப்பனை பார்த்ததும் சுகுமார், என்ன மாமா காலையிலிருந்து ஆளையே காணோம் என்றான். சுகுமாரின் இக்கேள்விக்கு, சொல்றேன் மாப்பிள்ள என்றார் மெய்யப்பன். மெய்யப்பன் வாங்கி வந்த சீர்வரிசைகளை அக்கம் பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள் எல்லாரும் வந்து பார்த்து கொண்டிருந்தனர். சுகுமாரை உள்ளே அழைத்து கொண்டு போன மெய்யப்பன் சுகுமாரின் கழுத்தில் செயினையும் கையில் மோதிரத்தையும் போட்டுவிட்டார். சுவாதியின் கைகளில் 20 பவுன் நகைகளை கொடுத்தார். இதையெல்லாம் பார்த்த சுகுமார், மாமா நான் உங்ககிட்ட இது எதையுமே கேட்கலையே, இந்த வீட்டோட நிலைமை எனக்கு தெரியும், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னான். அப்பா, இதையெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் எப்படி கிடைச்சது, யார்கிட்டையாவது கடன் வாங்கினீங்களா என்று மகளுக்கு உரித்தான அக்கறையில் தன் தந்தையை பார்த்து கேட்டாள் சுவாதி.
சுவாதி, அப்பா உனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பா இதுக்காக கடன்லாம் வாங்கல. அப்பா கொடுக்கறத வேண்டான்னு சொல்லாமல் வாங்கிக்கோ என்றாள் வடிவு. சரிங்கத்த, நானும் சுவாதி இந்த நகைகளையும் சீர்வரிசைகளையும் வாங்கிக்கிறோம். ஆனால் ஒரு கண்டிஷன், அதுக்கு நீங்கள் 2 பேரும் சம்மதிச்சா இதை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் என்றான் வடிவிடம் சுகுமார். தன் மாமனாரையும் மாமியாரையும் பார்த்து இவன் இப்படி சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன கண்டிஷன்னு சொல்லுங்க என்றார் மெய்யப்பன். அது ஒன்றும் இல்லை மாமா, ராதாவோட மேல் படிப்பு செலவும் கல்யாண செலவும் நான் தான் செய்வேன். இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டா இந்த நகை சீர்வரிசைகளை எல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் என்று சுகுமார் சொன்னதும் மருமகனை பெருமிதத்தோடு பார்த்தார் மெய்யப்பன். மாமனார் மாமியார் வீட்டு கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு நடக்கும் மருமகன் கிடைத்திருப்பது போன ஜென்மத்தில் தாங்கள் செய்த புண்ணியம் என்று நினைத்தனர் மெய்யப்பனும் வடிவும். காலையில் வடிவு பக்கத்து வீட்டு பாட்டியிடம் மெய்யப்பன் தன் வயலை விற்று சுவாதிக்கு சீர் செய்வதை சொல்லிக் கொண்டிருந்தாள். அது சுகுமாரின் காதில் விழுந்தது. அதனால தான் சுகுமார் இந்த முடிவு எடுத்தான். சரிங்க மாப்பிள்ள, நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் என்று மெய்யப்பன் சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் மாமா என்றான் சுகுமார். மதிய உணவை சுகுமாரும் சுவாதியும் சாப்பிட்டு விட்டு ஊருக்கு கிளம்ப தயாரானார்கள். சுவாதி, உங்க மாமியார் சொல்றபடி கேட்டு நடந்துக்கோமா. மருமகனை நல்லா பார்த்துக்கோமா. அவரோட மனசை புரிஞ்சு நல்லபடியா நல்ல மருமகளா நல்ல மனைவியா அந்த வீட்டில் நீ வாழணும் என்று வடிவு கூறியதும் சரிம்மா என்றாள் சுவாதி. இருவரும் மெய்யப்பன் வடிவு இருவரிடமும் ஆசீர்வாதம் பெற்று காரில் ஏறினர். அக்கா, இன்னும் 2 நாளில் என்னோட தேர்வு முடிவு வரப்போகுது. நான் உன்கிட்ட கட்டின சேலஞ்சில் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவேன். ரிசல்ட் வந்ததும் நான் முதல்ல உனக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் என்றாள் ராதா. சரி ராதா, அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு தன் தங்கையை அணைத்து கொண்டாள் சுவாதி. அக்கா, மாமா வீட்டுக்கு போனதும் எங்களையெல்லாம் மறந்துடாத. அப்பப்போ ஃபோன் பண்ணு, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போ என்று ராதா சொன்னதும் சரி ராதா, கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன், அடிக்கடி வீட்டுக்கு வரேன் என்று சொன்னாள் சுவாதி. சரிங்க மாப்பிள்ள, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்களும் சுவாதியும் கிளம்புங்க என்று மெய்யப்பன் சொன்னதும் சுவாதியும் சுகுமாரும் காரில் ஏறினர். காரில் ஏறியதும் சுவாதிக்கு கண்கள் கலங்கியது. அதை பார்த்த சுகுமார், சுவாதி, நீ அலறுத மாமாவோ அத்தையோ இல்லை ராதாவோ பார்த்தா அவங்களும் அழுவாங்க. அதனால் சந்தோஷமாக சிரிச்சுட்டு அவங்களுக்கு பாய் சொல்லு என்று சுகுமார் சொன்னதும் போயிட்டு வரேம்மா, போயிட்டு வர்றப்பா ராதா, வர என்று அழுகையை அடக்கிக் கொண்டு சுவாதி சொல்ல சுவாதி சுகுமார் இருவரும் அவர்களிடமிருந்து விடைபெற்று காரில் கிளம்பினர். கார் ஊட்டியை நோக்கி நகர்ந்தது. ஊட்டி தான் சுகுமாரின் ஊர். இனி சுவாதி அங்குதான் வாழப்போகிறாள். சுவாதி சென்றதும் மெய்யப்பனின் குடிசை வீடு வெறுமையாக காட்சியளித்தது. இப்படியே 2 நாட்கள் நகர்ந்தது. ராதாவின் +2 தேர்வு முடிவுகள் வரப்போகும் நாள். காலையில் சீக்கிரமாகவே எழுந்து குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு வந்த ராதா மெய்யப்பனை பார்த்து, அப்பா, நீங்களும் என் கூட ஸ்கூலுக்கு வாங்க, மார்க் ஷீட் கொடுப்பாங்க, கையெழுத்து போட்டு நீங்கள் தான் வாங்கணும் என்று சொன்னாள். சரிம்மா, நான் வரேன் என்றார் மெய்யப்பன். அம்மா, அப்பாவோட ஃபோனை உன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். ஃபோனை கையிலே வச்சுக்கோ. ரிசல்ட் பார்த்ததும் உனக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், நீ அட்டென்ட் பண்ணணும் என்று தன் தாயிடம் சொன்ன ராதா தன் தந்தையை அழைத்து கொண்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். ராதாவின் பள்ளிக்கும் வீட்டிற்கும் 20 கிலோமீட்டர் தூரம். அந்த குண்டும் குழியுமான சாலையில் வரும் 9 மணி பேருந்தை பிடித்தால்தான் ராதாவின் பள்ளிக்கு அவள் செல்ல முடியும். பேருந்து பள்ளிக்கு செல்வதற்கு பள்ளியை அடைவதற்கும் சரியாக 1 மணி நேரம் ஆகும். ராதாவும் மெய்யப்பனும் பள்ளியை அடைந்ததும் கணினி இருக்கும் அறைக்கு சென்றனர். அங்கு நிறைய மாணவர்கள் இருந்தனர். அவர்களோடு தலைமை ஆசிரியையும் அமர்ந்திருந்தார். வாராதா, உன்னோட மார்க்கை பார்க்க தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 2 செகண்ட்ஸில் ரிசல்ட் வந்துடும். உன்னோட டேட் ஆஃப் பர்த், எக்ஸாம் நம்பர் எல்லாம் சொல்லு என்றார் பள்ளியின் தலைமை ஆசிரியை. ராதாவின் பெயரையும் தேர்வு எண்ணையும் அடித்ததும் திரையில் ராதாவின் மதிப்பெண் தோன்றியது. ராதா தான் பள்ளியின் முதல் மதிப்பெண் எடுத்திருந்தாள். 594 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாள். அதை பார்த்ததும் மெய்யப்பனுக்கும் ராதாவுக்கும் ஒரே மகிழ்ச்சி. தலைமை ஆசிரியை தன்னுடைய வாழ்த்தை ராதாவிற்கு கூறினார். தலைமை ஆசிரியைக்கு நன்றி தெரிவித்த ராதா தன்னுடைய அக்கா சுவாதிக்கும் ஃபோன் செய்து தன்னுடைய மதிப்பெண்ணையும்
பள்ளியில் தான் முதல் மாணவியாய் வந்திருப்பதையும் கூறினாள். அப்படியே தன் அம்மாவிற்கு ஃபோன் செய்தாள் ராதா. ஆனால் ராதாவின் தாய் வடிவு அழைப்பை ஏற்கவில்லை. அவ்வளவு சொல்லிட்டு வந்தும் அம்மா ஏன் ஃபோனை எடுக்கல என்று தெரியாமல் ராதா குழம்பி நின்றாள். பள்ளியில் மதிப்பெண் அட்டையை வாங்கிவிட்டு ராதாவும் மெய்யப்பனும் வீட்டை நோக்கி சென்றனர். மதியம் வரை பள்ளியில் இருந்தனர். வீட்டுக்கு செல்ல மணி 2:30 ஆனது. வீட்டுக்கு சென்ற இருவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்ன அதிர்ச்சி அப்படிங்கிறத நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மறக்காம கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். எந்தன் காதலி அத்தியாயம் 2 கேட்கலாமா? அம்மா ஏன் போனை எடுக்கல என்று யோசித்து கொண்டே பேருந்தில் அமர்ந்திருந்தாள் ராதா. அப்பா, நான் எவ்வளோ சொல்லியும் அம்மா போனை எடுக்கவே இல்லை. நான் அம்மா கூட பேசவே போறதில்ல என்று மெய்யப்பனிடம் புலம்பினாள் ராதா. கருப்பராயம்பட்டி, எல்லாம் இறங்குங்கப்பா என்ற கண்டக்டரின் சத்தம் காதில் கேட்கவே மெய்யப்பனும் ராதாவும் இறங்கினர். பேருந்து நிற்கும் இடத்திலிருந்து ராதாவின் குடிசைக்கு 1/2 மணி நேரம் நடக்க வேண்டும். ராதாவின் குடிசையின் முன் கூட்டமாக இருந்தது. மெய்யப்பனை பார்த்ததும் குடிசையின் திண்ணையில் அமர்ந்து கொண்டிருந்த அம்மணியாத்தா தட்டு தடுமாறி எழுந்து அழுது கொண்டே மெய்யப்பன் பக்கம் வந்தாள். ஐயோ மெய்யப்பா, உன்னோட பொண்டாட்டி நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாப்பா, போயிட்டா என்று கதறி அழுதாள் அம்மணியாத்தா. இதை கேட்டதும் மெய்யப்பனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன ஆத்தா, என்ன சொல்ற ஆத்தா என்று பதறினார் மெய்யப்பன். நம்ம வடிவு பண்ணையார் வீட்டுக்கு பால் கறக்க போன போது மாடு நெஞ்சில ஓங்கி உதச்சிடுச்சாண்டா. அங்கேயே நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துட்டாளாம் வடிவு. பண்ணையார் வீட்டு ஆளுங்க இங்க கொண்டு வந்து போட்டாங்க. மருத்துவச்சி வந்து பார்த்துட்டு போனாப்பா. உசுறு போயிருச்சுன்னு சொல்லிட்டு போனா மெய்யப்பா. நம்ம வடிவை நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டா மெய்யப்பா என்று அழுதாள் அம்மணியாத்தா. இதை கேட்டதும் ராதாவும் மெய்யப்பனும் பதறிக்கொண்டு குடிசைக்குள் சென்றனர். மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தாள் வடிவு. அம்மா, எந்திரிங்க, எந்திரிங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க அம்மா என்று கதறி அழுதாள் ராதா. மெய்யப்பனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டார். மாப்பிள்ளை சுகுமாருக்கும் சுவாதிக்கும் இந்த செய்தியை சொன்னார்கள். சுகுமாரும் சுவாதியும் வருவதற்கு இரவு ஆனது. அடுத்த நாள் காலையில் வடிவின் கடைசி காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. என்ன செய்வதென்றே தெரியாது கலங்கி போய் நின்றனர் ராதாவும் மெய்யப்பனும். மெய்யப்பனின் பக்கம் வந்த சுவாதி, அப்பா, நடந்தது நடந்து போச்சு, எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனி என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்களே இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா ராதாவுக்கு யாருப்பா ஆறுதல் சொல்வா என்று தந்தையை அழுது கொண்டே சமாதானப்படுத்தினாள் மூத்த மகள் சுவாதி. சுவாதியின் கண்களும் மனமும் வலியிலும் வேதனையிலும் துடித்தாலும் கனமாக இருந்தாலும் தன்னை தவிர தன் கணவனை தவிர ஆறுதல் கூற யாரும் இல்லை என்பதை உணர்ந்த சுவாதி ராதாவிற்கும் மெய்யப்பனுக்கும் ஆறுதலாக 4 வார்த்தைகள் கூறினாள். ராதாவின் பக்கம் வந்த சுகுமார், ராதா, நீ நல்லா படிக்கிற பொண்ணு, எதுக்கும் கவலைப்படாத. அம்மா சாமியா இருந்து உன்னை காப்பாத்துவாங்க. நீ தான் நல்ல மார்க் எடுத்திருக்க. நம்ம காலேஜ் இருக்கு. உனக்கு விருப்பப்பட்டா, உனக்கு சம்மதம்னா நீ நம்ம காலேஜ்லயே வந்து படிக்கலாம். என்னடா மாமா இப்படி சொல்றாருன்னு நினைக்காத. நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வேணும். அதுதான் உங்க அம்மாவோட ஆசையும் கூட என்று ராதாவிற்கு ஆறுதல் கூறினான் சுகுமார். தன் மாமனாரின் பக்கம் சென்று சுகுமார், மாமா, நீங்களும் எங்க கூட வந்துருங்க. நீங்களும் ராதாவும் தனியா இருக்க வேண்டாம். ராதா நம்ம காலேஜ்லயே படிக்கட்டும். நீங்களும் வந்து நம்ம வீட்லயே இருங்க என்று தன் மாமனாரை அழைத்தான் சுகுமார். சுகுமாரை பார்த்த மெய்யப்பன், பரவாயில்ல மாப்ள, எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு. நான் அங்கிருந்து என்னால முடிஞ்சதை சம்பாதிச்சு ராதாவை படிக்க வச்சுக்கிறேன். ராதா நல்ல மார்க் எடுத்திருக்கிறா. காலேஜ்ல ஃப்ரீயா சீட்டு கிடைக்கும்னு சொல்றாங்க என்று சொன்னார் மெய்யப்பன். வேற காலேஜ் எல்லாம் வேண்டாமாமா, ராதா என்னோட காலேஜ்லயே படிக்கட்டும் என்று சுகுமார் சொன்னதும், அப்படியே ஆகட்டும் மாப்ள என்று கண்ணீரோடு தலையசைத்தார் மெய்யப்பன். வடிவு இறந்து 1 மாதம் சென்றது. மெய்யப்பன் ராதாவை அழைத்து கொண்டு டவுனுக்கு சென்று விட்டார். சுகுமாரும் சுவாதியும் ஊட்டிக்கு சென்று விட்டனர்.
ராதா கல்லூரி சேரும் நேரமும் வந்தது. மெய்யப்பன் தன் மகளை அழைத்து கொண்டு தன் மருமகன் கல்லூரியிலேயே சேர்த்து விட்டார். கல்லூரியில் சேர இன்னும் 2 நாட்கள் தான் இருந்தது. ஊரில் இருந்த மெய்யப்பனிடம் விடை பெற்று கொண்டு ஊட்டியை நோக்கி பேருந்தில் கிளம்பினாள் ராதா. என்னதான் தன் மாமாவின் கல்லூரியில் சேர்ந்து இருந்தாலும் மெய்யப்பன் சுகுமாரின் வீட்டில் ராதா தங்க அனுமதிக்கவில்லை. மாறாக கல்லூரியின் விடுதியில் தான் ராதா தங்கி படிக்க அனுமதித்தார். எனவே கல்லூரி விடுதியிலேயே ராதா தங்கி படிக்கலாம் என்று முடிவு எடுத்திருந்தாள். அதற்கு சுகுமாரும் சுவாதியும் சம்மதித்தனர். ஊட்டி பேருந்து நிலையத்தில் ராதா வந்து இறங்கினாள். பேருந்து நிலையத்திலிருந்த ஒரு பெட்டி கடைக்காரரிடம் தன் கல்லூரியின் விலாசத்தை காட்டி விசாரித்தாள் ராதா. இந்த காலேஜாமா? பக்கத்துல தான் இருக்கு. இங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம். அந்த கடைசியில் இருக்க எல்லா பஸ்ஸும் அந்த வழியாத்தான் போகும். நடந்தும் கூட போலாமா? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரே ரோடு தான் என்றார் அந்த பெட்டி கடைக்காரர். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் ராதா. ஊட்டியின் குளுமையும் அங்கிருந்த சூழ்நிலையும் ராதாவை வெகுவாக கவர்ந்தது. நடந்தே போய்விடலாம் என்ற முடிவிற்கு ராதா வந்துவிட்டாள். ராதா நடக்க ஆரம்பித்தாள். யாரோ ராதாவை பின்தொடர்வதைப் போல அவள் உணர்ந்தாள். யாருமே இல்லை அந்த சாலையில். ராதா திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்தாள். ராதாவின் உள்ளுணர்வு சொல்லியது, உன்னை யாரோ பின்தொடர்கிறார்கள் என்று. அதனாலேயே கொஞ்சம் பயத்துடனேயே அந்த சாலையில் நடந்து கொண்டிருந்தாள் ராதா. ராதா, ராதா என்று ஒரு குரல் கேட்டது. சட்டென்று நின்று மறுபடியும் திரும்பி பார்த்தாள் ராதா. குரல் மட்டும்தான் வருகிறது. உருவம் அவள் கண்களுக்கு தெரியவில்லை. படபடத்து போனாள் ராதா. யாருமில்லா அந்த சாலையில் யார் தன் பெயரை சொல்லி அழைத்தது என்பதை யோசித்துக் கொண்டே கொஞ்சம் வேகமாக நடக்கத் தொடங்கினாள் ராதா. எங்க போறீங்க என்னை விட்டுட்டு என்று திரும்பவும் ஒரு ஆணின் குரல் கேட்டது. ராதா இந்த முறை நிற்கவும் இல்லை, திரும்பி பார்க்கவும் இல்லை. அவள் தோளில் மாட்டியிருந்த பேக்கின் கைப்பிடி அருந்து கீழே விழுந்து விட்டது. கீழே குனிந்து பையை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்து பார்க்கையில் அவள் கையில் வைத்திருந்த இன்னொரு பையை காணவில்லை. ராதாவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் அதுவரை பார்த்த எல்லா பேய் படங்களும் கண் முன்னே வந்து நின்றது. ஐயோ, பக்கத்துல இருந்த பைய காணோமே. பேசாம பஸ்லயே வந்திருக்கலாம். பெரிய இவ மாதிரி ஊட்டிய ரசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டே ராதா. காட்டேரியா பேய் பிசாசான்னு தெரியலையே. யாரா இருந்தாலும் என்னோட பேக் மட்டும் கொடுத்துருங்க. ஒரே ஓட்டமா ஓடியே போய்விடுறேன் என்று சுற்றிலும் தன் பையை தேடிக்கொண்டே புலம்பிக் கொண்டிருந்தாள் ராதா. பை எங்கும் காணவில்லை. கொஞ்ச தூரம் ஒரு 10 அடி தள்ளி இருந்த நாற்காலியில் தன் பை இருப்பதை கண்டாள். சுற்றிலும் பார்த்துவிட்டு தன் பையை எடுக்க அந்த நாற்காலியை நோக்கி நடந்தாள் ராதா. அப்போது அவளது பையோடு ஒரு பூங்குத்தும் இருந்திருந்தது. அதில் ராதா வாழ்த்துக்கள் வருக என்று எழுதியிருந்தது. என்னடா இது, சுத்தியும் யாரையும் காணோம். ஆனா இங்க ஒரு பொக்கே இருக்கே, இதை யார் வச்சிருப்பாங்க என்று ராதா யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவள் உட்கார்ந்திருந்த நாட்காலியின் பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க என்று ஒரு ஆணின் சத்தம் கேட்டது. ராதா அம்மரத்தின் பின்னே மெதுவாக பதுங்கி பதுங்கி சென்று பார்த்தாள். அவள் அமர்ந்திருந்த நாற்காலியின் பின்னே ஒரு மரம் இருந்தது. 3 குட்டிச்சாத்தான்கள் சத்தமிட்டு ராதாவை பயமுறுத்தியது. அந்த 3 குட்டிச்சாத்தான்கள் வேறு யாரும் இல்லை, ராதாவின் உயிர் நட்புகள் விக்னேஷ், சரண்யா மற்றும் திவ்யா. பிசாசுகளா, நீங்க தானா இவ்வளோ நேரம் என்ன பயமுறுத்தினது? நான் பயந்தே போயிட்டேன் என்றாள் அவள்களை பார்த்து ராதா. மேடம் பெரிய ஆளாகிட்டீங்க, எங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களோ என்னமோ, அதான் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் பண்ணோம். இப்போ எங்க எல்லாரையும் ஞாபகம் வந்திருக்குமே என்றாள் திவ்யா. நீ காலேஜ் சேர போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? இந்த காலேஜ்ல தான் படிக்க போறேன்னு சொன்னியா? சொல்லவே இல்லை. அதான் நீ படிக்கிற அதே காலேஜ்ல எங்க 3 பேருக்கும் சீட்டு வாங்கிட்டோம். இனி நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது ராதா என்று சொன்னான் விக்னேஷ். ஏன் உங்களுக்கு தெரியாதா? ரிசல்ட் வந்த அன்னைக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுனே தெரியாமல் நான் முழிச்சேன். மாமா அவரோட காலேஜில் நான் படிக்கணும்னு சொல்லிட்டாரு.
நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசாததுனால இந்த விஷயத்தை எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியல. அதுக்காக இப்படியா இந்த தனியா இருக்கிற பொண்ணு பயமுறுத்துவீங்க? அதுவும் ஆள் இல்லாத பாதையில. நான் எவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமா? என்று தன் நட்புகளை பார்த்து சீறினாள் ராதா. சரி, சரி. சாரி. அ உங்க அம்மா இறந்ததுக்கு எங்களால வரவே முடியலடி. அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரிடி. என்ன இருந்தாலும் நீ கஷ்டத்துல இருக்கும்போது நாங்க உங்க கூடவே இருந்திருக்கணும். நாங்க வராததுக்கு ரொம்ப சாரிடி என்றாள் சரண்யா. சரி, சரி. இப்படியே சாரி சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம காலேஜ் போக முடியாது. வாங்க கிளம்பலாம் என்று ராதா சொல்ல நால்வரும் கல்லூரியை நோக்கி நடந்தனர். இந்த ஊரோட கிளைமேட் பயங்கரமா இருக்குல்லடி. நம்ம ஊர்ல வெயில் கொளுத்தும். இங்க பாரு, ஊரே ஏசி போட்ட மாதிரி சில்லுன்னு இருக்கு என்றாள் சரண்யா. அதுவும் இந்த பாதையை பாரு, ரெண்டு பக்கத்திலும் இருக்கிற மரங்களை பாரு, பிங்க் கலர்ல எவ்வளோ அழகான பூக்கள். மரம் முழுவதும் பூக்கள் நிறைஞ்சு இருக்கு. அதுலேயும் ஒன்று ரெண்டு பூக்கள் அழகா காத்துல மரத்தை விட்டு கீழே விழுகும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்குடி. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி என்றாள் ராதா. ஆமா, நம்ம பாட்டு இப்படியே நடந்துட்டு இருந்தோம்னா இன்னும் காலேஜ் எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியலையே என்றான் விக்னேஷ். தெரியலடா, நம்ம பாட்டுக்கு நடப்போம், காலேஜ் வர்றப்ப வரட்டும் என்றாள் திவ்யா. சரிதான், இப்படியே நடந்துட்டு இருந்தா ஊட்டி மலை உச்சிக்கு போயிடுவோம். அப்புறம் அங்கிருந்து குதிக்க வேண்டியதுதான் என்றான் விக்னேஷ். ஏன்டா டென்ஷன் ஆகுற? அங்க வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கேட்கலாம் வாங்க என்று அங்கு சாலையோரத்தில் வண்டியை பழுது பார்த்து கொண்டிருந்தவரிடம் கல்லூரிக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்பதை கேட்கலாம் என்று அவரின் பக்கம் சென்றனர் நால்வரும். எக்ஸ்கியூஸ் மீ என்றாள் ராதா. அவன் திரும்பவே இல்லை. திரும்பவும் கேட்டாள். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வின்னஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எங்கிருந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் என்றாள் ராதா. அப்பவும் அவன் திரும்பவே இல்லை. ஹே ராதா, கொஞ்சம் இரு என்று விக்னேஷ் அவனுடைய முதுகை தட்டினான். சட்டென்று திரும்பியவன் எழுந்தான். எழுந்து காதில் இருந்த ஹெட்ஃபோனை கலட்டினான். அவனை பார்த்ததும் திவ்யா ராதாவின் காதில், ஹே ராதா, இவனை பாருடி, ஆளு பார்க்கறதுக்கு சினிமாவில் வர ஹீரோ மாதிரி சூப்பரா இருக்காண்டி என்றாள். சும்மா இரு என்றாள் ராதா. சார், வினஸ் காலேஜுக்கு இங்கிருந்து எவ்வளோ தூரம் போகணும் என்றான் விக்னேஷ். சார்னு எல்லாம் கூப்பிடாதீங்க, கண்ணனே சொல்லுங்க. என் பேரு கண்ணன். நானும் அந்த காலேஜுக்கு தான் போறேன். நீங்க என் கூடவே வரலாமே என்றான் கண்ணன் விக்னேஷை பார்த்து. அப்படியே ஒரு கண்ணால் சரண்யா, திவ்யா, ராதா மூன்று பேரையும் பார்த்தான் கண்ணன். கண்ணனை பார்த்ததும் ராதாவிற்கு கண்ணனை எங்கோ பார்த்தது போல் இருந்தது. ஆனால் எங்கு அவனை பார்த்தோம் என்பதுதான் ராதாவிற்கு நினைவில் இல்லை. நான் அந்த காலேஜுக்கு தான் போறேன், நீங்க என் கூடவே வரலாமே என்று கண்ணன் சொல்ல சட்டென்று குறுக்கிட்ட திவ்யா, என்னங்க சார், கார் வச்சிருக்கிற மாதிரி என் கூட வரலாமேன்னு சொல்றீங்க? இந்த பைக்ல நாங்க 4 பேரும் எப்படி வர முடியும் என்று சொல்ல, ஐயோ நான் அப்படி சொல்லுங்க, பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் தள்ளிட்டு தான் போகணும், அதனால தான் என் கூடவே வாங்கன்னு சொன்னேன் என்றான் விளக்கமாக கண்ணன். ஹோ அப்படியா என்றாள் திவ்யா. தேங்க்ஸ் ப்ரோ, வாங்க போலாம் என்றான் விக்னேஷ். ராதா, கண்ணன், விக்னேஷ், சரண்யா, திவ்யா என ஐவரும் நடக்க தொடங்கினார். கண்ணன் அந்த கிருஷ்ணனை போலவே அழகான வசீகர தோற்றமுடையவன். அவனை பார்க்கும் பெண்களுக்கு ஒரு நிமிடம் இதயம் நின்று துடிக்கும். அவ்வளவு அழகான அவன் ஒரு பெண்ணை முதலில் பார்த்து வியந்து நின்றான் என்றால் அந்த பெண் ராதாதான். ஒரு வழியாக அனைவரும் நடந்து கல்லூரியை அடைந்தனர். அவர்கள் கல்லூரியை நெருங்கும் போது இருட்டிவிட்டது. சரண்யா கண்ணனை பார்த்து, நீங்க ஆண்கள் விடுதியில தானே தங்க போறீங்க? இல்ல பக்கத்துல உங்க வீடு எதுவும் இருக்கா என்று கேட்க, இல்லைங்க, நான் பாய்ஸ் ஹாஸ்டலில் தான் தங்கணும் என்றான் கண்ணன். சரிங்க, விக்னேஷும் பாய்ஸ் ஹாஸ்டலில் தான் தங்க போகிறான் என்று கண்ணனை பார்த்து கூறிவிட்டு விக்னேஷை பார்த்து, டேய் விக்னேஷ், காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சிரு, வீட்டில் தூங்குற மாதிரி 10 மணிக்கு எழுந்திருக்காத, நாங்களும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போகிறோம், சீக்கிரம் எழுந்திருச்சுடா என்றாள்
சரண்யா. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, காலையில் 5 மணிக்கே நான் விக்னேஷை எழுப்பிடுறேன் என்று ரொம்ப நாள் பழகியவன் போல சரண்யாவிடம் சொன்னான் கண்ணன். கண்ணா, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களே? நீங்கள் பாய்ஸ் ஹாஸ்டலில் என்ன கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையே தங்கிக்கலாம், ஏன்னா நீங்கள் தான் கண்ணனாச்சே என்றாள் திவ்யா. ஐயோ, நான் அப்படிப்பட்ட கண்ணன் இல்லைங்க, இந்த கண்ணனுக்கு ஒரே ஒரு ராதா தான் என்றான் கண்ணன். கண்ணன் ராதா என்றதும் ராதா கண்ணனை பார்த்து முறைத்தாள். ராதா, ஒரே ஒரு ராதா வண்டி என்றாள் சரண்யா ராதாவை பார்த்து. இதை கேட்ட கண்ணன், ஹோ, உங்கள் பேர் ராதாவா? நான் உங்களை சொல்லலைங்க என்றான் கண்ணன். சரி, ஓகே, பாய், காலையில் பார்ப்போம் என்று அனைவரும் அவரவர் விடுதிக்கு சென்று விட்டனர். கண்ணனுக்கு அன்றிரவு தூக்கமே வரவில்லை. பூமர பாதையில் தேவதையாய் நடந்து வந்த ராதாவின் முகம், சரிந்த கூந்தலை ஒதுக்கிய அவள் விரல்கள், அவள் மேல் விழுந்து அவனை தொட்டு காற்றில் பறந்து அவன் மேல் விழுந்த பூக்கள், இப்படி ஒவ்வொன்றாய் கண்ணனின் நினைவலைகளில் அலைமோதியது. சந்திரன் போய் சூரியன் எப்போது தெரியும், அவனுடைய வெண்ணிலவை எப்போது அவன் காண்பான் என்று நினைத்து கொண்டே உறங்கிவிட்டான் கண்ணன். பார்த்த நொடியிலேயே காதலா என்று ஆச்சரியப்பட வைக்கும் கண்ணனின் காதலை கேட்டு நமக்கெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அவளை பார்த்ததும் இவனுக்கு காதலா என்பது தெரியவில்லை. ஆனால் அவளை பார்த்தால் அவனை சுற்றி இருக்கும் உலகம் அழகாய் தெரிவதை மட்டும் அவன் உணர்ந்தான். விடியல் வந்தது. இரவு வெகு நேரம் விழித்திருந்ததால் காலையில் சீக்கிரம் எழ முடியவில்லை. கொஞ்சம் தாமதம் ஆனது கண்ணனுக்கு. கண்ணா, கண்ணா, நீதான் என்னை காலையில் சீக்கிரமே எழுப்பி விடுறவனா? எந்திரிப்பா, நான் கிளம்பிட்டேன் என்ற விக்னேஷின் குரல் கண்ணனின் காதில் விழுந்தது. என்ன ப்ரோ, உங்ககிட்ட பயங்கரமான மாற்றம் தெரியுது என்றான் படுக்கையிலிருந்து எழுந்தபடியே கண்ணன். கண்ணனை பார்த்த முதல் நாள் ப்ரோ என்று மரியாதையாக அழைத்த விக்னேஷ் அடுத்த நாள் வெகு நாட்கள் பழகியவன் போல வாடா போடா என்று அழைக்க ஆரம்பித்து விட்டான். ஆமாடு கண்ணா, எப்படியும் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ், வாடா போடான்னு தான் நான் இனிமேல் கூப்பிடுவேன், நீயும் அப்படியே கூப்பிடு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வாடா மாப்ள என்றான் விக்னேஷ். சரிடா மச்சான், நான் கிளம்பி வரேன், வெயிட் பண்ண, போயிடாத என்று சொல்லிவிட்டு குளிக்கச் சென்றான் கண்ணன். சிறிது நேரம் கழித்து கண்ணனும் விக்னேஷும் கல்லூரிக்கு சென்றார்கள். அங்கு ஒரு மரத்தடியில் சரண்யா, திவ்யா, ராதா 3 பேரும் காத்திருந்தனர். கண்ணன் அணிந்திருந்த சட்டையின் வண்ணமும் ராதா அணிந்திருந்த தாவணியின் வண்ணமும் ஒரே நிறம். ராதாவை தாவணியில் பார்த்த கண்ணன் சொக்கித்தான் போனான். டே மச்சான், நம்ம படிக்க வந்திருக்கிறது ஃபேஷன் டிசைனிங். இவங்க 3 பேரையும் பார்த்தா உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இதுங்க பட்டுக்காட்டில் இருந்து வந்தவங்கன்னு. உங்களை யார் அந்த தாவணியெல்லாம் கட்டிட்டு காலேஜுக்கு வர சொன்னாங்க என்று கேலி பேசினான் விக்னேஷ். சும்மா இருடா, பட்டிக்காட்டில் இருந்து வந்தா என்ன கேவலமா? அவங்க 3 பேருக்கும் தாவணி ரொம்ப அழகாக இருக்குது. உங்களை பார்த்து நம்ம காலேஜில் தாவணி ட்ரெண்டாக போகுது பாருங்க என்ற கண்ணன் வைத்த கண்ணை எடுக்காது ராதாவை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். அப்படி சொல்லடா தம்பி, நல்லா இந்த கூமுட்டிக்கு உரைக்கிற மாதிரி என்றாள் சரண்யா. யாரு, நான் கூமுட்டையா? உன்னை என்ன பண்ணுறேன் பாரு என்று சரண்யாவை துரத்த ஆரம்பித்தான் விக்னேஷ். டேய் நில்லுடா, நாங்களும் வரோம் என்ற கண்ணன் ராதாவை பார்த்து புலமாங்க என்றான். ஹா, புலம் வாங்க என்று பதில் கொடுத்தாள் திவ்யா. ராதா ஒன்றுமே பேசவில்லை. திவ்யா நடுவில், கண்ணனும் ராதாவும் அவர்களின் இருபுறமும் சென்றனர். கண்ணன் ராதாவை அவ்வப்போது பார்த்தவாறே நடந்தான். கல்லூரியின் அலுவலகத்தை அடைந்த பின்பு, எனக்கு ஆஃபீஸில் சின்ன ஒர்க் இருக்குது, நீயும் கண்ணனும் கிளாஸுக்கு போங்க, நான் வரேன் என்றாள் திவ்யா. கண்ணனையும் ராதாவையும் பார்த்து, சரிடி சீக்கிரமாக வந்துரு என்று கூறிவிட்டு ராதா முன்னே சென்றாள். கண்ணன் அவள் பின்னே சென்றான். ராதா, ஒரு நிமிஷம் என்றான் கண்ணன். சொல்லுங்க என்றாள் ராதா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, நீங்கள் என்னோட ஃப்ரெண்டான மாதிரியே தெரியலையே என்றான் கண்ணன். ஃப்ரெண்ட் ஆகணும்னா உங்களை எனக்கு தெரியணும், அப்புறம் பிடிக்கணும், அப்புறம் உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு எனக்கு தோணணும். இதெல்லாம் நடந்தால் நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாம். இப்போ நான் கிளாஸுக்கு போகிறேன் என்று 2 படி மேலே ஏறினாள் ராதா படிக்கட்டல்.
ஏறின வேகத்தில் பாவாடை தடுக்கி கீழே விழுந்தாள். ராதாவின் பின்னே நின்றிருந்த கண்ணன் ராதாவை தாங்கி பிடிக்கவில்லை. எங்க பார்த்து போகக்கூடாதா, கையை கொடுங்க என்றான் கீழே விழுந்த ராதாவை பார்த்து. வேணாம், நானே எந்திரிச்சுக்கிறேன் என்று எழ முயற்சித்தாள் ராதா. ஆனால் முடியவில்லை. ஏங்க நான் தான் சொல்றேன்ல, கையை கொடுங்க என்று கண்ணன் கூறியதும் தயங்கி தயங்கி கையை கொடுத்தாள் ராதா. அவளால் ஒரு படி கூட மேலே ஏற முடியவில்லை. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் உங்களை தூக்கிக்கட்டுமா என்றான் கண்ணன். அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை ராதா. நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க என்று சொல்லிவிட்டு கண்ணன் ராதாவை தூக்கி கொண்டு மாடிப்படி ஏறினான். கண்ணா, என்னை இறக்கி விடுங்க, நானே வரேன் என்றாள் ராதா. அட சும்மா இருங்க, நான் கிளாஸ் வரைக்கும் அழுங்காம குலுங்காம உங்களை கொண்டு போய் சேர்த்துறேன் என்றான் கண்ணன். ஒரு வழியாக ராதாவை தூக்கி கொண்டு வகுப்பறை வரை வந்து விட்டான் கண்ணன். வகுப்பறையில் நின்றிருந்த ஆசிரியர் இவர்கள் இருவரையும் பார்த்ததும், அட போவீங்களா, முதல் நாளேவா என்றார். ஆமா சார் என்றான் சிரித்தவாறே கண்ணன். ஹலோ, என்னை இறக்கி விடுங்க முதல்ல என்று கண்ணனை பார்த்து சீறினாள் ராதா. ராதா முறைப்பதை பார்த்த கண்ணனோ, சார் பாவாடை தடுக்கி படிக்கட்டில் விழுந்துட்டாங்க, அதான் ஒரு சின்ன உதவி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வேற ஒன்றும் இல்லை சார் என்று அங்கிருந்த ஆசிரியரிடம் கண்ணன் கூற, சரி சரி உள்ள வாங்க என்றார் வகுப்பறை இருந்த ஆசிரியர். சரண்யாவும் விக்னேஷும் வகுப்பறையில் அமர்ந்து இருந்தனர். ராதா அமரும் நாற்காலியின் பக்கம் சென்று நின்றான் கண்ணன். சார், பேசஞ்சர் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு, சட்டுன்னு இறங்கி விட்டு இந்த பக்கம் வந்து உட்காருங்க என்றான் விக்னேஷ் கண்ணனை பார்த்து நக்கலாக. இருடா பாவம், அவங்களே கால் வழியில நடக்க முடியாம இருக்காங்க, நீங்க மெதுவா இறங்குங்க ராதா என்றான் கண்ணன் ராதாவை பார்த்து. ராதாவும் இறங்கி நாற்காலியில் அமர்ந்தாள். அன்று முதல் நாள் என்பதால் வகுப்பு மதியத்தோடு முடிந்துவிட்டது. அங்கிருந்த அனைவரும் சென்று விட்டனர், இவர்கள் ஐவரையும் தவிர. கழிவறைக்கு சென்றுவிட்டு வருகிறேன் என்று சென்ற விக்னேஷ் இன்னும் வரவில்லை. அவனுக்காக காத்திருந்தனர் மற்ற நால்வரும். விக்னேஷ் இப்போதைக்கு வரமாட்டான் போல இருக்கு, நம்ம போய் மரத்தடியில் காத்திருப்போம், அவன் வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து போவோம் என்று சரண்யா சொன்னதும் ராதா வகுப்பை விட்டு வெளியேற எழுந்து நடக்க முயற்சித்தாள். ஆனால் ராதாவால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. பார்த்து வரக்கூடாது அடி, இப்ப பாரு, உன்னால எந்திரிக்கவே முடியல, இப்போ எப்படி ஹாஸ்டல் வரைக்கும் உன்னால வர முடியும் என்றாள் சரண்யா. திவ்யா, எதுக்கு டென்ஷன், ஒரு 10 மினிட்ஸ் இங்கே இருங்க, வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு எங்கோ சென்றான் கண்ணன். அடுத்த 10 நிமிடத்தில் ஒரு பாட்டியோடு வகுப்பறைக்குள் நுழைந்தான் கண்ணன். பாட்டி, இதோ இவங்களுக்கு தான் கால் சொல்லிக்கிடுச்சு, எந்திரிக்கவே முடியல, என்னன்னு பாருங்க என்று ராதாவை காட்டினான் அந்த பாட்டியிடம் கண்ணன். சரிப்பா தம்பி, நான் பார்த்துக்கிறேன், நான் கை வச்சா இப்போ ஏற்பட்ட சுளுக்கும் பறந்து போயிடும், எங்கம்மா வலிக்குது, காலை காட்டுமா என்று சுளுக்கெடுக்க வந்த பாட்டி ராதாவின் பக்கத்தில் அமர்ந்து அவள் பாவாடையை சற்று விளக்க, பாட்டி பரவாயில்ல, வேணாம் என்று காலை மறைத்தாள் ராதா கண்ணன் நிற்பதை பார்த்துவிட்டு. அதை புரிந்து கொண்ட கண்ணன், இந்த விக்னேஷ் பையன் எங்க போனான்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு அவனை தேடிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வகுப்பில் இருந்து வெளியில் சென்றான் கண்ணன். சிறிது நேரம் கழித்து திவ்யாவை பிடித்து கொண்டு மெல்ல நடந்து வெளியில் வந்தாள் ராதா. அவளை பார்த்த கண்ணன், இப்போ ஓகே வாங்க என்றான். பரவாயில்லைங்க, ரொம்ப நன்றி நீங்க செஞ்ச உதவிக்கு என்றாள் ராதா. பின்னாடியே வந்த பாட்டி, இப்போ கால் சுளுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷம் இந்த எண்ணெயை வச்சு நீவி கொடுங்க, அப்பதான் கால் முழுமையா சரியாகும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு காலையில ஒரு தடவை என் வீட்டுக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுப்பா தம்பி, இப்போ நான் கிளம்புறேன் கண்ணுங்களா என்று சொல்லிவிட்டு அந்த பாட்டி அங்கிருந்து நகர்ந்தாள். இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது இந்த கதையில் என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.
இந்தன் காதலி அத்தியாயம் 3. கண்ணா, நீ தான் பைக் வச்சிருக்கல, காலையில் நீ ராதாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட என்றாள் திவ்யா. ஹே, சும்மா இருடி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்று மறுத்தாள் ராதா. ராதா, ரொம்ப ஓவரா பண்ணாத, காலையில் கண்ணன் கூட போயிட்டு வா என்றாள் சரண்யா. கண்ணா, காலையில் ராதா வருவா, நீங்கள் காலையில் கிளம்பி வாங்க என்று திவ்யா கூறினாள். பிறகு அங்கிருந்த அனைவரும் விடுதிக்கு புறப்பட்டனர். மறுநாள் பொழுது விடிந்தது. கண்ணன் விடுதியின் வழியே ராதாவுக்காக காத்திருந்தான். ராதாவை கைத்தாங்கலாக அழைத்து வந்து கொண்டிருந்தாள் திவ்யா. ராதா, உனக்கு கண்ணனை முன்னாடியே தெரியுமா என்றார் திவ்யா. இல்லடி, எனக்கு தெரியாது, ஏன் கேட்குற என்றார் ராதா. இல்லை, நைட்டெல்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் எனக்கு கால் பண்ணி எண்ணெய் போட்டு உனக்கு நீவி விட்டாச்சா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். இன்னும் சொல்லப்போனால் நான் அசந்து தூங்கிட்டேன். என்னை அப்பப்போ எழுப்பி விட்டது கண்ணன் தான். அதான் உன் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கானே, அதை பார்த்து தான் உனக்கு அவனை முன்னாடியே தெரியுமான்னு கேட்டேன் என்றாள் திவ்யா. இல்லடி, எனக்கு கண்ணனை இப்போதான் தெரியும் என்றாள் மறுபடியும் ராதா. சரிடி, கண்ணன் நிற்கிறான், சைலண்டாக வா, நான் சொன்னது எதுவும் அவன்கிட்ட நீ கேட்காத, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்றாள் திவ்யா. திவ்யா, ராதா இருவரும் கண்ணனின் அருகில் சென்றனர். ஹாய், குட் மார்னிங் ராதா, பரவாயில்லையா, கால் வலியெல்லாம் சரியா போச்சா என்றான் ராதாவை பார்த்து கண்ணன். பரவாயில்ல, வலிதான் இருக்கு என்றாள் கண்ணனை பார்த்து ராதா. சரிங்க, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, கார்லேயே நம்ம போயிடலாம். கால் டாக்ஸிக்கு சொல்லியிருக்கேன், ஏன்னா பைக்கில் காலை தொங்க விட்டுட்டு உட்காந்தா கால் வலி எடுக்கலாம் என்று கண்ணன் சொன்னதும், குருதேவா, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க போங்க, இது உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று ஆச்சரியத்துடன் சொன்னாள் திவ்யா. கால் டாக்ஸி வந்ததும், ராதா, நீங்கள் பின் சீட்டில் உட்காந்துக்குங்க, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன், சீட் மேலே காலை வச்சு சௌகரியமாக உட்காருங்க, 5 minutesல நம்ம சுளுக்கி எடுக்கிற இடத்துக்கு போயிடலாம் என்றான் கண்ணன் ராதாவை பார்த்து. திவ்யா காரின் பக்கம் ராதாவை அழைத்து கொண்டு வந்தாள். ஆனால் காலை மடக்கி ராதாவால் அமர முடியவில்லை. கண்ணன் ராதாவின் இடுப்பில் கையை போட்டு தூக்கி காரினுள் அமரச் செய்தான். காரினுள் ராதாவை கண்ணன் அமரச் செய்த போது சில நொடிகள் ராதாவின் கண்கள் கண்ணனை பார்த்தது. அந்த வினாடிகள் கண்ணனுக்குள் இருக்கும் அதே உணர்வு ராதாவுக்கும் இருந்தது. ராதா கண்ணாடியின் வழியே கண்ணனை பார்த்தாள். கண்ணன் காரில் ஏறி அமர்ந்தான். ராதா கண்ணனை பார்த்து கொண்டே வந்தாள், முன்னிருக்கும் கண்ணாடியின் வழியாக. ராதா பார்த்ததை கண்ணனும் பார்த்தான். சேர வேண்டிய இடமும் வந்தது. கார் நின்றது. கண்ணன் காரின் கதவை திறந்தான். ராதாவை பார்த்து, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க என்று சொல்லி ராதாவை அழகாக தூக்கி கொண்டு பாட்டியின் வீட்டுக்கு உள்ளே சென்று கட்டிலில் படுக்க வைத்தான். பாட்டி, கொஞ்சம் நல்லா நீவி விடுங்க, சீக்கிரம் வலி சரியாயிடணும், அவங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்றாங்க, நல்லா நீவி விடுங்க சரியா என்று சொல்லிவிட்டு கண்ணன் அந்த பாட்டியின் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்து நின்றான். காலில் சுளுக்கு எடுத்து முடித்த பாட்டி, ஏம்மா, அந்த பையன் நீ கட்டிக்க போகிற பையனா என்று கேட்டாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் என் காலேஜில் படிக்கிறவர், அவ்வளோதான் என்று பதில் சொன்னாள் ராதா. பார்த்தா அப்படி தெரியலையே, உன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கானே என்று அந்த பாட்டி சொன்னதும் ராதா கொஞ்சம் யோசித்தாள். இது என்னவாக இருக்கும்? கண்ணன் தன்னை விரும்புகிறானா என்ற எண்ணம் ராதாவுக்கு தோன்றியது. பாட்டி சுளுக்கு எடுத்து முடித்து வீட்டை விட்டு வெளியே வந்து சொன்னாள். இப்போ பாருப்பா, அந்த பிள்ளைக்கு ஓரளவு குணம் ஆயிடுச்சு, மெதுவாக நடக்க வச்சு கூட்டிட்டு போ என்று சொன்னதும் வீட்டினுள்ளே சென்ற கண்ணன் அவளை எழுந்திருக்க வைத்து ராதாவின் கையை தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு அவளை காருக்கு பக்கத்தில் கொண்டு வந்து காரில் அமர வைத்தான். மெல்ல கல்லூரியை நோக்கி சென்றது கார். காரை விட்டு இறங்கிய ராதா, ரொம்ப நன்றிங்க, நீங்கள் செஞ்ச உதவிக்கு என்றார்.
ராதாவின் கண்கள் கண்ணனோடு ஏதோ பேசியது. ராதாவுக்குள் ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்து இருப்பதை கண்ணன் உணர்ந்து கொண்டான். ராதாவை அழைத்து செல்ல திவ்யா அங்கு வந்து நின்றிருந்தாள். திவ்யாவும் ராதாவும் விடுதிக்குள் போகும் வரை ராதாவை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் கண்ணன். ராதாவின் காலில் கொஞ்சம் வலி இருந்ததால் அன்று வகுப்பறைக்கு வரவில்லை ராதா. கண்ணனுக்கு ராதா இல்லாத ஒரு வகுப்பறை பிடிக்கவே இல்லை. சரியாக மணி 2 இருக்கும். கண்ணன் வகுப்பை விட்டு வெளியில் வந்தான். வகுப்பறை முதல் தளத்தில் இருந்தது. முதல் தளத்திலிருந்து பார்த்தால் பெண்கள் விடுதி தெரியும். கண்ணன் ராதாவை அன்று பார்க்க முடியவில்லை என்றாலும் அவள் இருக்கும் விடுதியையாவது பார்ப்போம் என்று அவன் விடுதியை பார்க்க விடுதியின் முன் மரத்தடியில் நாற்காலியில் அமர்ந்திருந்த ராதாவை பார்த்ததும் கண்ணன் மடமடவென்று கீழே இறங்கி சென்றான். கல்லூரியின் வாசலில் இருந்த ரோஜா பூக்கள் பூத்து குலுங்கி கொண்டு இருந்தது. அதிலிருந்து ஒற்றை ரோஜாவை பறித்து கொண்டு ராதாவின் பக்கம் சென்றான் கண்ணன். கண்ணன் கையில் ரோஜா பூவை பார்த்ததும் ராதா சற்று பயந்துதான் போனாள். என்னங்க, கிளாஸுக்கு போகலையா நீங்க என்று கண்ணனை பார்த்து ராதா கேட்டாள். இல்லைங்க, இன்னைக்கு என்னமோ கிளாஸில் இருக்கவே பிடிக்கல, அதனால தான் வெளியே வந்துட்டேன். உங்களை மரத்தடியில் பார்த்தேன். சரி, உங்களுக்கு கால்வலி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் என்றான் கண்ணன். கால்வலி பரவாயில்லைங்க, குறைஞ்சிடுச்சு என்றாள் ராதா. இந்த பூவை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது, அதுதான் உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்தேன் என்றான் கண்ணன். பூ ரொம்ப அழகாக தாங்க இருக்குது, ஆனால் இப்போ எனக்கு பூ வைக்க விருப்பம் இல்லை. இந்த பூவை சாமிக்கு வச்சிருங்க என்றாள் முகத்தில் அடித்தவாறு ராதா. ராதா, சாமியெல்லாம் நான் கும்பிடுறது இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை சாமி ரொம்ப சோதிச்சு பார்த்துருச்சு. அப்போ இருந்து எனக்கு சாமி கும்பிடுற பழக்கமே விட்டு போச்சு என்றான் கண்ணன். ராதா கவிதை புத்தகம் ஒன்றை கையில் வைத்து படித்து கொண்டிருந்தாள். உங்களுக்கு கவிதைகள்னா பிடிக்குமா என்ன என்று ராதாவை பார்த்து கண்ணன் கேட்க, ஆமாங்க, எனக்கு பிடிக்கும், கவிதைகள்னா எனக்கு பிடிக்கும் என்றாள் ராதா. இருவரும் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே வகுப்பறையிலிருந்து மாணவர்கள் வெளியில் வந்து கொண்டிருந்தனர். விக்னேஷ், திவ்யா, சரண்யா மூவரும் கண்ணன் ராதா இருக்கும் இடத்திற்கு வந்தனர். ராதாவுக்கு தான் கால்வலி, உனக்கு கால்வலி? நீ இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்பவே அப்செட்டா இருந்தடா மச்சான், என்னாச்சு, என்ன பிரச்சனை உனக்கு என்றான் விக்னேஷ் கண்ணனை பார்த்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான் கிளாஸில் இருக்க ரொம்ப போர் அடிச்சது, அதனால தான் கிளாஸை விட்டு வெளியே வந்தேன், பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைடா மச்சான் என்றான் கண்ணன் மழுப்பலாக விக்னேஷை பார்த்து. சரி வாடா கண்ணா, ஹாஸ்டலுக்கு போய் ரெடி ஆகிட்டு திரும்ப இங்கே வரலாம் என்று சொல்லிவிட்டு கண்ணனை கையோடு அழைத்து கொண்டு போனான் விக்னேஷ். திவ்யாவும் சரண்யாவும் ராதாவும் கூட விடுதிக்கு சென்று விட்டனர். விடுதிக்கு சென்ற கண்ணன் விக்னேஷிடம், நான் புக் ஷாப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு புத்தக கடைக்கு சென்றான். அங்கே நிறைய கவிதை புத்தகங்கள் வாங்கி கொண்டு மீண்டும் விடுதிக்கு வந்தான். கண்ணனின் கையில் இருந்த கவிதை புத்தகங்களை பார்த்த விக்னேஷ், என்ன கண்ணா கவிதை புக்ஸ், இதெல்லாம் யாருக்கு இவ்வளோ புக்ஸ் கையில் வச்சிருக்க என்றான் கண்ணனை பார்த்து. இல்லை, ராதா கவிதை புத்தகம் படிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க, அதனால தான் அவங்களுக்கு புத்தகம் பிடிக்கன்னு வாங்கிட்டு வந்தேன் என்றான் கண்ணன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லை, ஓப்பனா சொல்லு, நீ ராதாவை லவ் பண்ணுறியா என்ற விக்னேஷின் கேள்விக்கு, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ என்கிட்ட கேட்காத, நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். இந்த புத்தகத்தை ராதா நான் கொடுத்தா வாங்குவாங்களா என்று விக்னேஷிடம் கேட்டான் கண்ணன். நிச்சயமாக வாங்க மாட்டான். நேற்றும் இன்னைக்கும் நீ அவன் மேலே எடுத்துக்கிட்ட அக்கறையை பார்த்து எனக்கே நீ ராதாவை லவ் பண்ணுறேன்னு சந்தேகம் வந்துடுச்சு. அப்போது ராதாவுக்கும் கண்டிப்பாக இந்த சந்தேகம் வந்திருக்கும். இப்போது ராதா லைப்ரரிக்கு தான் போயிருக்கா. ஸோ அங்கே அவள் கண்ணுக்கு படுற மாதிரி இந்த புத்தகங்களை எல்லாம் வச்சிரு, அப்புறம் அவள் எடுத்து படிச்சுப்பா என்று சொன்னான் விக்னேஷ். அதுவும் சரிதான், வா சீக்கிரம் லைப்ரரிக்கு போகலாம் என்று விக்னேஷை இழுத்து கொண்டு போனான் கண்ணன். ராதா வர முன்னரே புத்தகங்களை ஒரு இடத்தில் வைத்து விட்டான்
ராதா கண்ணில் படும்படி கண்ணன். ராதா, தவ்யா, சரண்யா மூவரும் நூலகத்திற்குள் நுழைந்தனர். நுழைந்ததும் முதல் அலமாரியில் இருந்த புத்தகங்கள் ராதாவின் கண்ணில் பட்டது. கண்ணன் வைத்த அந்த புத்தகங்கள். அங்கிருந்த நூலக மேலாளர் கண்ணிலும் இந்த புத்தகங்கள் பட்டது. இது என்ன புது புத்தகங்களா இருக்கு, இது எப்போ வந்தது என்று தனது உதவியாளரை பார்த்து நூலக மேலாளர் கேட்டார். இந்த புத்தகங்களை அதோ அங்க இருக்கிற தம்பி தான் கொண்டு வந்து வச்சாங்க என்று கண்ணனை பார்த்து சொன்னார் அந்த உதவியாளர். இதை கேட்டதும் ராதாவிற்கு நன்றாக புரிந்தது. தனக்காகத்தான் கண்ணன் இந்த புத்தகங்களை எல்லாம் நூலகத்திற்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறான் என்பது. ராதா ஒன்றும் பேசாமல் அந்த புத்தகங்களை எடுத்து அமைதியாக வாசித்து கொண்டிருந்தாள். தான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்து இங்க வைத்திருக்கின்றோம் என்பதை உதவியாளர் சொன்னதை கேட்டு ராதா தன்னை திட்டுவாளோ என்று பயந்து கொண்டிருந்தான் கண்ணன். ஆனால் ராதா அமைதியாக இருந்தது கண்ணனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. சிறிது நேரம் கழித்து ஐவரும் நூலகத்தை விட்டு வெளியே வந்தனர். திவ்யா, சரண்யா, நீங்க முன்னாடி போங்க, நான் கண்ணகிட்ட கொஞ்சம் பேசணும் என்று ராதா சொன்னதும் திவ்யா, சரண்யா, விக்னேஷ் மூவரும் முன்னே சென்றனர். கண்ணா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசணும் என்று கண்ணனை பார்த்து சொன்னார் ராதா. சொல்லுங்க ராதா என்றான் கண்ணன். நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. இப்போதான் ரொம்ப பெரிய வழியிலிருந்து நான் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டுருக்கேன். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு கண்ணனின் பதிலை எதிர்பாராமல் முன்னோக்கி நடந்தாள் ராதா. ராதாவிடம் அன்பை எதிர்பார்த்து காத்திருந்த கண்ணனுக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, கண்ணனின் காதல் கைகூடுமா என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நீங்க கேட்க போற என்ன காதலி அத்தியாயம் 4 உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். மறக்காம முழுவதும் கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்ணன் ராதா சொன்னதை கேட்டு மிகவும் வருந்தினான். வருத்தத்தோடு விடுதிக்கு சென்றான். அங்கு விக்னேஷ் அமர்ந்து படித்து கொண்டிருந்தான். கண்ணனை பார்த்ததும் விக்னேஷ், கண்ணா என்ன ஆச்சு, ராதா என்ன சொன்னா என்று கேட்டான். ராதா இனிமே என்னை தொந்தரவு செய்யாத கண்ணா அப்படின்னு சொல்லிட்டாடா. அவள் சொன்னதை கேட்டதும் நான் அவளை தொந்தரவு பண்ணிட்டேனோ, அவளை கஷ்டப்படுத்திட்டேனோ அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குடா என்றான் கண்ணன். டேய், ஒன்றும் கவலைப்படாத, ஏற்கனவே ராதா என்று இழுத்தான் விக்னேஷ். தெரியும், ராதாவோட அம்மா இறந்துட்டாங்க, தெரியும், அந்த வருஷத்தில் தான் ராதா இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றான் கண்ணன். உனக்கு எப்படி தெரியும்? நம்ம சந்திச்சு 2 நாள் தான் ஆகுது, ராதா அம்மா இறந்துட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் கண்ணனிடம் விக்னேஷ். எனக்கு தெரியும்டா, இதுக்கு மேலே எதையும் கேட்காத, நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் என்று சொன்னான் கண்ணன். நேரம் வரும்போதுன்னு சொல்கிற, அந்த நேரம் எப்படா வரும் என்றான் கண்ணனிடம் விக்னேஷ். சொல்றேன்டா என்று சொல்லிவிட்டு தன் படுக்கையில் போய் படுத்து விட்டான் கண்ணன். அன்றிரவு கண்ணனுக்கு தூக்கமே வரவில்லை. ராதாவை எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது, ராதாவோட பேசவே கூடாது. அவளா எப்போ நம்ம கிட்ட பேசுகிறாளோ அப்போதான் நம்ம ராதா கிட்ட பேசணும். அவள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா, என்னால் மேலும் வருத்தம் வந்துடக்கூடாது, மேலும் கஷ்டமும் அவள் படக்கூடாது என்று நினைத்து கொண்டே கண்ணன் உறங்கிவிட்டான். பெண்கள் விடுதியில் திவ்யாவும் சரண்யாவும் உறங்கிவிட்டனர். ஆனால் ராதாவிற்குத்தான் உறக்கமே வரவில்லை. தன் தாயின் புகைப்படத்தை கையில் வைத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள் ராதா. அம்மா, நீ என்னோட பக்கத்தில் இருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏமா நீ என்னை விட்டுட்டு போன, உனக்கு என்ன அவசரம் அப்படி, இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இருந்திருக்கலாம்ல, எனக்கு கன்னட பிடிச்சிருக்கு, ஆனால் இப்போ வேண்டான்னு தோணுது. நாம என்ன தப்பு பண்ணோன்னு தெரியல, நீ இறந்துட்ட, அப்பா எங்கேயோ இருக்கார், நான் அங்கே காலேஜில் இருக்கேன், எனக்கு உன் ஞாபகமாகவே இருக்குமா, மாமா என்னை அவரோட காலேஜில் படிக்க வைக்கிறார், மாமாவோட பேருக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது, இனிமேல் நான் கண்ணனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், எனக்கு காதல் எல்லாம் வேண்டாமா, நான் நல்லா படிக்கணும், அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் என்று பேசிக்கொண்டிருந்தாள் தன் தாயின் புகைப்படத்தை பார்த்து ராதா. ராதா, இன்னும் தூங்காமல் என்ன பண்ணுற, வா வந்து தூங்கு என்றாள் சரண்யா. தூங்குறேண்டி, நீ தூங்கு, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு
அம்மாவின் புகைப்படத்தை தன் புத்தகத்திற்குள் வைத்துக்கொண்டு ராதாவும் சென்று உறங்கிவிட்டார். அடுத்த நாள் காலை வகுப்பறையில், நான் இப்போ கேள்விகள் கேட்க போகிறேன். யாருக்கு பதில் தெரியுதோ அவங்க அவங்களோட கையை மட்டும் உயர்த்துங்க. நான் யாரை கேட்குறேனோ அவங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்று வகுப்பறையில் ஆசிரியர் கூற, ஆசிரியர் கேள்வி கேட்க கேட்க பதில் தெரிந்தவர்கள் கைகளை உயர்த்தினார்கள். ராதாவிற்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரிந்தது. எனவே ராதா தன் கையை உயர்த்தினார். ராதாவின் கைகளுக்கு கீழே இடுப்பிற்கு கொஞ்சம் மேலே ராதாவின் ஜாக்கெட் கிழிந்து இருந்தது. ராதா அன்று தாவணி அணிந்து வந்திருந்தாள். ஜாக்கெட் கிழிந்து இருப்பதை கண்ணன் கவனித்து விட்டான். அவளின் உள்ளாடை தெரிகிறது கிழிந்த அந்த ஜாக்கெட்டில். ராதாவின் ஜாக்கெட் கிழிந்திருப்பதை கண்ணனுக்கு பின்னால் அமர்ந்திருந்த மாணவர்களும் பார்த்து விட்டனர். மற்றவர்கள் யாரும் இதை கவனிக்கவில்லை. மச்சான், இன்னைக்கு அந்த படம் ஃப்ரீயாக நம்ம கிளாஸில் ராதா காட்டுறாடா என்று பின்னிருக்கையில் மாணவர்கள் அமர்ந்து கிண்டல் செய்தது கண்ணனின் காதில் விழுந்தது. அவர்களின் வாயை உடைத்து விடலாம் போல கண்ணனுக்கு கோபம் வந்தது. இதை கேட்டதும் கண்ணன் அங்கு அவனால் அமைதியாக அமர முடியவில்லை. அதற்குள் வகுப்பும் முடிந்து விட்டது. ஆசிரியர் வகுப்பறையை விட்டு வெளியில் சென்று விட்டார். வகுப்பறையில் இருந்த அனைத்து மாணவர்களும் அவரவர் விடுதிக்கு சென்று விட்டனர். திவ்யா, சரண்யா, விக்னேஷ், ராதா என அவர்கள் மட்டும்தான் அங்கு அமர்ந்திருந்தனர். விக்னேஷை பார்த்த கண்ணன், டே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஹாஸ்டலிருந்து கிளம்பும் போது உன்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு, எங்கேயாவது கிழிஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வர மாட்டியா? ஏந்தா இப்படி பண்ணுற? எனக்கு உன்னை பார்த்தாலே கோவமா ஆத்திரமாக வருது என்று ராதாவை பார்த்தவாறு விக்னேஷை திட்டினான் கண்ணன். அன்று விக்னேஷ் புது சட்டையும் ஃபேண்ட்டும் அணிந்திருந்தான். டே, உனக்கு என்ன பைத்தியமா? நான் இன்னைக்கு தாண்டா இந்த சட்டையும் ஃபேண்ட்டையும் போடுறேன். இது புது ட்ரெஸ். இது எங்கடா கிழிஞ்சிருக்கு? நல்லா தாண்டா இருக்குது. காலையில் நீ தாண்டா என்கிட்ட சொன்ன, விக்னேஷ் உனக்கு இந்த சட்டையும் ஃபேண்ட்டும் சூப்பராக இருக்குன்னு. இப்போ என்னடா ஆச்சு உனக்கு என்று எதுவும் புரியாமல் கண்ணனை பார்த்து கேட்டான் விக்னேஷ். டேய், நான் சொல்கிறது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சால் போதும் என்று ராதாவை பார்த்துவிட்டு விக்னேஷிடம் சொல்லிவிட்டு விக்னேஷின் கைகளை பிடித்து முதல்ல வெளியே வா என்று சொல்லி வகுப்பறையின் வெளியே விக்னேஷை அழைத்து கொண்டு போனான் கண்ணன். சரண்யா, இங்கே ஒரு நிமிஷம் வாயே என்று ராதா அவளை அழைக்க ராதாவின் பக்கம் வந்தாள் சரண்யா. கண்ணன் என்ன தாண்டி பார்த்து சொல்கிறான்? என் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பாரு, எங்காவது கிழிஞ்சிருக்கான்னு பாரு என்று சரண்யாவை பார்த்து ராதா கூறினாள். சரண்யாவும் ராதாவின் பாவாடை, ஜாக்கெட், தாவணி இணை அனைத்துவற்றையும் பார்த்தாள். எல்லாவற்றையும் பார்த்தாள். கைகளுக்கு கீழ் இடுப்புக்கு மேலே உன்னோட ப்ளவுஸ் கொஞ்சமாக கிழிஞ்சிருக்குடி என்று சரண்யா சொன்னதும் தன் தாவணியால் ஜாக்கெட்டை மறைத்து கொண்டாள் ராதா. எனக்கு தெரியலடி, நான் ஹாஸ்டலில் செக் பண்ணியிருக்கணும். இப்படி ஜாக்கெட் கிழிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் போட்டுட்டு வந்திருக்க மாட்டேன்டி என்றாள் ராதா சரண்யாவை பார்த்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை ராதா, அதுதான் கிளாஸ் முடிஞ்சு போச்சுல்ல, ஹாஸ்டலில் போய் ட்ரெஸ் மாற்றிக்கலாம் என்று பக்கத்தில் இருந்த திவ்யா சொல்ல, ராதா, சரண்யா, திவ்யா மூவரும் வகுப்பறையை விட்டு வெளியில் வந்தனர். அவர்கள் மூவரும் முன்னே செல்ல கண்ணன் விக்னேஷை பார்த்து, விக்னேஷ் கொஞ்சம் நில்ல என்று சொல்ல விக்னேஷும் நின்றான். அவர்களை விட்டு ஒரு 20 அடி சரண்யா, திவ்யா, ராதா மூவரும் முன்னே சென்று கொண்டிருக்க கண்ணன் தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து 10,000 ரூபாயை விக்னேஷிடம் எடுத்து கொடுத்து, டே, இதில் 10,000 ரூபாய் இருக்குது. நீ இது உன்னோட காசுன்னு சொல்லி சரண்யாக்கிட்டையும் திவ்யாக்கிட்டையும் இந்த பணத்தை ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடு. ராதாவை கடைக்கு கூட்டிகிட்டு போய் இன்றைக்கே அவளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து தர சொல்லு என்றான் கண்ணன். டே, இதை நீயே ராதா கிட்ட கொடு. இல்லை, நீ ராதா கிட்ட கொடுத்தா அதை அவள் வாங்க மாட்டா. நீயே இதை சரண்யாக்கிட்டையும் திவ்யாக்கிட்டையும் கொடுத்துடேன். நீ என்கிட்ட கொடுத்து நான் திவ்யாக்கிட்டையும் சரண்யாக்கிட்டையும் கொடுத்து எதுக்கு இத்தனை பேர்கிட்ட இந்த படம் கைமாறணும் என்று விக்னேஷ் கண்ணனிடம் கூறினான். அதுக்கு இல்லடா, நான் இந்த பணத்தை கொண்டு போய் திவ்யாக்கிட்டையும் சரண்யாக்கிட்டையும் கொடுத்தா கண்டிப்பாக திவ்யாவும் சரண்யாவும் நான் தான் ராதாவுக்கு ட்ரெஸ் எடுத்ததுக்காக பணத்தை கொடுத்தேன்னு அவங்க ராதா கிட்ட சொல்லிவிடுவாங்க. ராதா இந்த பணத்தை வாங்க மாட்டா, அதுக்காகத்தான் சொல்கிறேன் என்று விக்னேஷிடம் கூறினான் கண்ணன். சரி, நான் அவங்க கிட்ட கொடுத்துட்றேன் என்று விக்னேஷ் கண்ணனிடம் சொன்னான். ராதா விடுதிக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது, சரண்யா, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பழைய ட்ரெஸ். எது கிழிஞ்சிருக்குன்னு இன்றைக்கி போய் செக் பண்ணி ஊசி நூல் எடுத்து முதல்ல தைச்சிடணும் என்று ராதா சொல்ல, ஏண்டி இப்படி பண்ணுற? உன்கிட்ட ட்ரெஸ் இல்லைன்னா என்ன? ஒரு பிரச்சனை இல்லை, எங்களோட ட்ரெஸ் இருக்குது, சரியா, மாற்றி போட்டுக்கலாம் என்று திவ்யா ராதாவிடம் சொல்ல,
அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, நான் இருக்கிற ட்ரெஸ்ஸை கிழிஞ்சிருக்கான்னு செக் பண்ணி தைச்சு போட்டுக்கிறேன் என்று திவ்யாவிடம் கூறினாள் ராதா. விடுதிக்கு சென்றதும் சரண்யாவுக்கு ஃபோன் செய்து திவ்யா சரண்யா இருவரையும் கேன்டீனுக்கு வரவழைத்தான் விக்னேஷ். அவர்களிடம் ஆளுக்கு 5000 பணத்தை கொடுத்த விக்னேஷ் இது ராதாவுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக அவளை கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி சாயங்காலமே கடையில் ஒரு ஒரு 6 ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுக்கணும் சரியா என்று விக்னேஷ் சொல்ல சரண்யாவும் திவ்யாவும் விக்னேஷை பார்த்தனர். என்ன பார்க்குறீங்க, கையில் வாங்குங்க காசை என்று அவர்களின் கையில் பணத்தை திணித்தான் விக்னேஷ். டேய், இந்த காசு உன்கிட்ட எப்படி என்று திவ்யா கேட்க, என்னோடது தான், நீங்கள் ராதாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க என்று சொல்ல, பொய் சொல்லாத, நீ ஊர்லேருந்து வரும்போது இவ்வளோ காசை எடுத்துகிட்டு வரல என்று சரண்யா சொல்ல, அது அது என்று தலையை சொரிந்தான் விக்னேஷ். கண்ணை கொடுத்தானா என்று திவ்யா கேட்க, ஆமாடி, கண்ணன் தான் கொடுத்தான். நீங்கள் தயவுசெய்து இதை ராதாட்ட சொல்லிடாதீங்க. கண்ணன் காசுன்னு தெரிஞ்சா ராதா ட்ரெஸ்ஸை வாங்கிக்க காசை வாங்க மாட்டா சரியா என்று விக்னேஷ் சொல்ல, என்ன நடக்குதுன்னே தெரியலடா, ஆனால் இப்போது ராதாவுக்கு ட்ரெஸ் தேவைதான், அதனால் இந்த காசை நாங்கள் வாங்கிக்கிறோம். கண்டிப்பாக இது கண்ணன் கொடுத்ததுன்னு ராதாவுக்கு தெரியாமல் பார்த்துக்குறோம். இல்லாட்டி ராதா அவ்வளோதான், இந்த காசையும் வாங்க மாட்டா ட்ரெஸ்ஸையும் வாங்க மாட்டா இதில் என்று திவ்யா சொல்ல, அடுத்த சில மணி நேரங்களில் துணிக்கடையில் சரண்யா, திவ்யா, ராதா, விக்னேஷ், கண்ணன் என 5 இருந்தனர். அங்கு சரண்யாவை அழைத்த கண்ணன், சரண்யா, என்னோட கையில் இருக்கிற இந்த புடவையை ராதா கிட்ட நீ கொடுத்துடு. ராதாவுக்கு இந்த புடவை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் கொடுத்ததா நிச்சயமாக ராதா கிட்ட சொல்லிடாத, அப்புறம் ராதா அதை வாங்க மாட்டா. ப்ளீஸ், எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு என்று சரண்யாவிடம் அந்த புடவையை கொடுத்தான் கண்ணன். நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டல்ல என்று சரண்யா கேட்டதும், சொல்லு சரண்யா, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் என்றான் கண்ணன். நீ ராதாவை விரும்புகிறதானே என்று பட்டென்று கண்ணனிடம் கேட்டாள் சரண்யா. ஆமாம் சரண்யா, ராதாவை உயிருக்கு உயிராக நான் விரும்புகிறேன். ராதா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது. ராதாவை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ராதாவுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. இனிமேல் ராதா சிரிச்சிட்டே தான் இருக்கணும் என்று கண்ணன் சரண்யாவிடம் கூறினான். கண்ணா, ராதா ரொம்ப கஷ்டப்பட்டவ, அவளை நல்லா பார்த்துக்கணும் சரியா என்று சொல்லிவிட்டு அந்த புடவையை எடுத்துக்கொண்டு ராதாவிடம் சென்று கொடுத்தாள் சரண்யா. ராதா, நம்ம காலேஜில் ஏதாவது விழாக்கள் வச்சாங்கன்னா எல்லாரும் புடவை தான் கட்டிட்டு வருவாங்க, அதனால இந்த புடவையை நீயும் எடுத்துக்கோ என்று சொல்லி ராதா கையில் கண்ணன் கொடுத்த புடவையை கொடுத்தாள் சரண்யா. ஹே, இதெல்லாம் எதுக்குடி, இதெல்லாம் ஒன்றும் வேணாம் ப்ளீஸ், எனக்கு இந்த புடவையெல்லாம் வேணாம் என்று ராதா மறுக்க, இப்போ வாங்க முடியுமா முடியாதா, இது என்னோட கிஃப்ட் என்று சரண்யா கூற, அதற்கு மேல் எதுவும் பேசாமல் புடவையை வாங்கிவிட்டாள் ராதா. ரொம்ப தேங்க்ஸ் டி, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் என்று சொன்ன ராதா சரண்யாவையும் திவ்யாவையும் அணைத்து கொண்டாள். அனைவரும் துணி எடுத்து முடித்து விடுதிக்கு சென்றனர். கண்ணனுக்கு ஒரு திருப்தி, ராதா இனிமேல் கிழிந்த ஆடைகளை உடுத்த மாட்டாள் என்கிற திருப்தி. ராதாவை கண்ணன் அளவுக்கு அதிகமாய் விரும்புகிறான். ராதாவை தவிர கண் வேறு ஒன்றையும் நினைப்பதில்லை. ராதாவின் சிரிப்பில்தான் கண்ணன் உயிர் வாழப் போகிறான் என்பதில் மட்டும் கண்ணன் உறுதியாக இருந்தான். கண்ணனின் இந்த ஆழமான காதலை ராதா ஏற்றுக்கொள்வாளா என்பதை அடுத்த கதையில் பார்ப்போம். நன்றி.
வணக்கம் மக்களே, எந்தன் காதலி அத்தியாயம் 5 கேட்கலாமா? மறுநாள் காலை வேலை. வகுப்பறையில் அனைவரும் அமர்ந்திருந்தனர். கண்ணனின் கைபேசிக்கு திடீரென்று ஒரு அழைப்பு வந்தது. கண்ணன் விக்னேஷிடம், நீ என்னோட புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹாஸ்டலுக்கு வந்துடு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் நைட்டு தான் ஹாஸ்டலுக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு வகுப்பறையிலிருந்து வேகமாக கிளம்பினான் கண்ணன். அன்று மதியம் 2 மணி இருக்கும். விக்னேஷின் தந்தை விக்னேஷை பார்க்க கல்லூரிக்கு வந்திருக்கிறார். எனவே ராதாவிடம் விக்னேஷ், ராதா கண்ணனோட புக்ஸை எடுத்துகிட்டு போயிடு, சரணியா நீ என்னோட புக்ஸை எடுத்துகிட்டு போயிடு, நான் காலையில் வந்து வாங்கிக்கிறேன், அப்பா அப்பா வந்திருக்காரு, இப்போ தான் ஃபோன் பண்ணார், எப்படியும் அவரை பார்த்துட்டு நான் வர்றதுக்குள்ளே கிளாஸ் முடிஞ்சிடும், நீங்கள் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க என்று சொல்லிவிட்டு தன் தந்தையை பார்க்க சென்றார் விக்னேஷ். அன்று வகுப்பு முடிந்த அனைவரும் விடுதிக்கு சென்று விட்டனர். புத்தகங்களை மேசையில் வைத்துவிட்டு ராதா படுக்கையில் அவளது அறையில் படுத்திருந்தார். சரண்யாவும் திவ்யாவும் சாப்பிடுவதற்காக டைனிங் ஹாலுக்கு சென்றிருந்தனர். ராதா தனக்கு இப்போது பசிக்கவில்லை, நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து சாப்பிடுகிறேன் என்று தன் தோழிகளிடம் சொல்லிவிட்டு தன் அறையில் இருந்தாள். மேசையின் மேலே இருந்த கண்ணனின் நோட்டுகளை பார்த்த ராதா அதற்குள் ஒரு டைரி இருப்பதை கண்டாள். அடுத்தவருடைய டைரி, இதை நாம் எடுத்து படிக்கக்கூடாது என்று அவளுக்கு தோன்றியது. இருந்தாலும் அந்த டைரியில் என்னதான் கண்ணன் எழுதியிருக்கின்றான் என்று பார்ப்பதற்காக அந்த டைரியை எடுத்து பார்த்தாள் ராதா. டைரியின் முதல் பக்கத்தில் செல்லமே என்று எழுதியிருந்தது. அடுத்த பக்கத்தை திருப்பினாள் ராதா. அடுத்த பக்கத்தில் ராதாவின் முகம் வரைந்திருந்தது. அதற்கு அடுத்த பக்கத்தை திருப்பி பார்த்தாள். ராதாவும் கண்ணனும் மனக்கோலத்தில் இருப்பது போல ஒரு படம் வரையப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பக்கமாக திருப்பி பார்த்தால் ராதா. கண்ணன் ராதாவோடு திருமணம் முதல் பேரன் பேத்திகளை பெற்று ஒரு முழு வாழ்க்கையையுமே வாழ்ந்த மாதிரி நிறைய படங்களை வரைந்து வைத்திருந்தான் உயிரோட்டமாக. ராதாவிற்கு அதை பார்த்ததும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. முகமெல்லாம் வியர்த்து கொட்டியது. கண்ணன் தன்னை இவ்வளவு ஆழமாக காதலிக்கிறானா என்று மனதுக்குள்ளே நினைத்து கொண்டாள். கண்ணனின் டைரியை எப்படி எடுத்தாலோ அப்படியே மூடி மேசையின் மேல் வைத்து விட்டாள். இரவு ராதாவும் டைனிங் ஹாலுக்கு சென்று சாப்பிட்டு விட்டு தன் அறைக்கு வந்தாள். சரண்யா நன்கு உறங்கி விட்டாள். திவ்யாவை பார்த்த ராதா, கண்ணனை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன காரணம்னு தெரியலடி என்று திவ்யாவிடம் கூறினாள். ஹே, என்னடி சொல்ற, நீ லவ் பண்றியா கண்ணனை என்று ஆச்சரியமாக கேட்டாள் ராதாவிடம் திவ்யா. லவ் பண்ணுறனா கண்ணனை விரும்புகிறேனா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்ணன் எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொன்னாள் ராதா திவ்யாவிடம். ஓ, கதை அப்படி போகுதோ என்று சரண்யாவும் விழித்து கொண்டாள். ஹே, நீ தூங்கிட்டு தானே இருந்த என்று திவ்யா சரண்யாவிடம் கேட்டாள். எனக்கு தூக்கம் வரல, நான் சும்மா படுத்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருந்தேன் என்று சரண்யா திவ்யாவிடம் சொன்னாள். ராதா, உனக்கும் கண்ணனுக்கும் சரியான பொருத்தம், மேட் ஃபார் ஈச் அதர் டி என்று சொன்னால் சரண்யா ராதாவிடம். கண்ணன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொன்னேன், ஆனால் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லலை என்று சரண்யாவிடம் ராதா சொன்னாள். ஆரம்பத்தில் எல்லாம் அப்படி தாண்டி சொல்வீங்க, அப்புறம் தான் தெரியும் என்று திவ்யா ராதாவை கிண்டல் செய்தாள். ஹே, நீ சும்மா இருடி, எல்லாத்தையும் காலையில் பார்த்துக்கலாம், இப்போது டைம் ஆயிடுச்சு, வந்து தூங்குங்க என்று ராதாவின் முகம் போன போக்கை பார்த்து அவளின் எண்ணத்தை மாற்ற சரண்யா சொன்னதும் மற்ற இருவரும் படுக்கையில் படுத்து கொண்டனர். ராதாவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. காலையில் கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விட்டு அப்புறம் வகுப்பறைக்கு செல்லலாம் என்று நினைத்து கொண்டே உறங்கி போனாள் ராதா. காலையில் தன் தோழிகள் இருவரிடமும், நீங்கள் 2 பேரும் கிளாஸுக்கு போங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ராதா விநாயகர் கோவிலுக்கு சென்றார். ராதா இல்லாமல் தனியாக வரும் திவ்யாவையும் சரண்யாவையும் பார்த்த கண்ணன், என்ன நீங்கள் 2 பேரும் மட்டும் வர்றீங்க, ராதா எங்க என்று கேட்டான். ராதா நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தா, அப்புறம் என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தா, அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிருக்கா என்று திவ்யா கண்ணனிடம் கூறினாள். என்ன ஆச்சு ராதாவுக்கு, ஏதாவது பிரச்சனையா என்று விக்னேஷ் சரண்யாவை பார்த்து கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நைட்டு ராதா உன்னுடைய டைரியை பார்த்துட்டா, அதான் உன்னோட ஓவியங்களை பார்த்து ஷாக் ஆயிட்டா என்று திவ்யா சொல்ல. டைரியா? என்னோட டைரியவா? நான் விக்னேஷ் கிட்ட தானே என் புக்ஸ் டைரியெல்லாம் கொடுத்துருந்தேன், அவகிட்ட எப்படி போச்சு என்று கண்ணன் கேட்க, ஹோ அதா, நேற்று விக்னேஷோட அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட புக்ஸ் டைரியெல்லாம் அவன் ராதா கிட்ட தான் கொடுத்தான் என்று சரண்யா சொல்ல விக்னேஷை முறைத்தான் கண்ணன். டேய், நான் தெரியாமல் கொடுத்துட்டேன்டா, அப்படி அந்த டைரியில் என்ன தான் இருக்குது என்று விக்னேஷ் கண்ணனை பார்த்து கேட்க,
அதற்கு பதில் வந்தது என்னவோ சரண்யாவிடம் இருந்துதான். அதுவா, அந்த டைரிக்குள்ள என்ன இருந்ததா? கண்ணன் சார் இருக்கார்ல, நம்ம கண்ணன் சார், அவரு ராதா கூட கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எடுத்து ஒரு முழு வாழ்க்கையே அந்த டைரியில் வாழ்ந்திருக்காரு. அதைத்தான் ராதா நேற்று பார்த்துட்டா என்று சரண்யா சொன்னதும், ஐயோயோ அப்புறம் என்றான் விக்னேஷ். அப்புறம் என்ன, ஒரே அப்செட். அதுதான் காலையில் கோவிலுக்கு போயிருக்கேன்னு போயிருக்கா என்று சரண்யா சொல்லவும், சரி நீங்கள் கிளாஸுக்கு போங்க, நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று கண்ணன் சொல்ல, டேய் ஏதாவது பிரச்சனை ஆக போகுதுடா என்றான் விக்னேஷ். ஹே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கண்ணா, நீ போயிட்டு வா என்று திவ்யா இரவு ராதா சொன்னதை மனதில் வைத்து கொண்டு கண்ணனையும் நீ கோவிலுக்கு போ என்று சொல்ல, கண்ணனும் விநாயகர் கோவிலுக்கு ராதாவை பார்க்க கிளம்பி விட்டான். கண்ணன் கோவிலுக்குள் போகும்போது ராதா சாமி கும்பிட்டு கொண்டிருந்தாள். ராதாவை பார்த்த கண்ணன் திகைத்து போய் நின்றான். ராதா புடவை கட்டியிருந்தாள். சரண்யாவிடம் ராதாவிற்கு கண்ணன் எடுத்து கொடுத்த புடவையை ராதா கட்டியிருந்தாள். அந்த புடவையில் ராதாவை பார்த்ததும் கண்ணனுக்கு கை கால் புரியவில்லை. கண்ணனின் கண்களுக்கு தேவதையாய் காட்சியளித்தாள் ராதா. அந்த கோயிலிலேயே அந்த நிமிடமே ராதாவின் கயிற்றில் மங்கள நாணை கட்டி மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கண்ணன் துடித்தான். ராதாவின் பக்கம் சென்று கண்ணன் நின்றான். ராதா மெய்மறந்து சாமி கும்பிட்டு கொண்டிருந்தாள். கண்ணனும் கண்களை மூடி கடவுளிடம், கடவுளே எப்படியாவது என்னோட காதலை ராதா ஏற்றுக்கணும், என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் எப்போயும் ராதாவுக்கு இருக்கும் கோபம் எல்லாம் காணாமல் போயிடணும் என்று கண்ணனும் கண்களை மூடி கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தான். கண்களை திறந்த கணம் பக்கத்தில் கண்ணன் இருப்பதை பார்த்து, கிளாஸுக்கு போகலையா நீங்கள் என்று கேட்டாள் ராதா. இன்னும் டைம் இருக்குது, அதான் சாமி கும்பிட்டு சாமி கிட்ட நிறைய வரங்களை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் என்றான் கண்ணன். அதற்கு ராதா எந்த பதிலும் பேசவில்லை. இன்னைக்கு என்ன நீங்கள் புடவையில் வந்திருக்கீங்க ராதா என்று ராதாவை பார்த்து கண்ணன் கேட்டதும், தோணுச்சு அதான் புடவை கட்டிட்டு வந்தேன் என்றாள் ராதா. இந்த புடவையை நான் தான் வாங்கி கொடுத்தேன். அப்படியே அந்த புடவையை தாண்டி உள்ளே இருக்க மனசை எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று மனசுக்குள்ளேயே நினைத்து கொண்டான் கண்ணன். என்னோட டைரியை நீங்கள் பார்த்தீங்களா, திவ்யா சொன்னாங்க என்று மெல்ல வாயெடுத்தான் கண்ணன். பார்த்தேன் என்று 2 வார்த்தையில் பதில் சொன்னாள் ராதா. பார்த்துட்டிங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று ஆர்வமாக கேட்டான் கண்ணன். அது வந்து என்று தழும்பலாக பதில் சொல்ல வாயெடுத்தாள் ராதா. என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் என்னோட காதில் ஒன்றுமே விழலையே, புரியலையே என்று கண்ணன் சொன்னதற்கு, நான் ஒன்றுமே சொல்லலைங்க, ஒன்றும் இல்லைங்க, இப்போது கிளாஸுக்கு தானே போகிறீங்க என்றாள் ராதா. ஆமாங்க என்றான் கண்ணன். சரி வாங்க போகலாம் என்று ராதா சொன்னதும் இருவரும் கல்லூரியை நோக்கி சென்றனர். டைரியை பற்றி கண்ணன் கேட்ட கேள்விக்கு கண்ணன் எதிர்பார்த்த பதில் ராதாவிடமிருந்து கண்ணனுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் வகுப்பறைக்கு செல்லும் முன் ராதா கண்ணனிடம், நேற்று உங்களோட டைரியில் நீங்கள் வரைஞ்ச ஓவியங்களை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று சொன்னார். கண்ணனுக்கு இதை கேட்டதும் சந்தோஷமாக இருந்தது. ராதா கண்ணனின் காதலை நிச்சயம் ஏற்றுக்கொள்வாள் என்ற நம்பிக்கை கண்ணனுக்கு வந்தது. ராதாவை பார்க்க சுகுமாரும் சுவாதியும் கல்லூரிக்கு வந்திருந்தனர். சுகுமார் எப்போதாவது தான் கல்லூரியின் பக்கம் வருவான். ராதா கல்லூரியில் சேர்ந்ததும் ராதாவை சுவாதி பார்க்கவில்லை. அதனால் தன் மனைவியை அழைத்து கொண்டு சுகுமார் கல்லூரிக்கு வந்திருந்தான். கல்லூரியின் கேண்டீனில் சுகுமார், சுவாதி, ராதா மூவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ராதா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்றாள் சுவாதி தன் தங்கையை பார்த்து. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று அவர்கள் இருவரையும் பார்த்து கேட்டாள். ராதா, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், ஹாஸ்டலில் தங்கித்தான் ஆகணுமா, நீ நம்ம வீட்லேயே தங்கியிருக்கலாம் என்று சுவாதி சொன்னதும், இல்லைக்கா ஹாஸ்டல் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட தான் இருக்காங்க என்று சுவாதியிடம் சொன்னார் ராதா. உனக்கு என்ன வேணுமோ தயங்காமல் மாமா கிட்ட கேளு, நான் உனக்கு எல்லாமே செஞ்சு தரேன் என்று சுகுமார் கூறியதும், சரிங்க மாமா என்றாள் ராதா. சரி ராதா, நீ அக்கா கூட பேசிட்டு இரு, இந்த காலேஜில் இன்னொரு ஆளை நான் பார்க்க வேண்டியது இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று அங்கிருந்து நகர்ந்தான் சுகுமார்.
அதன் பிறகு சுவாதியும் ராதாவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அக்கா, நீ அம்மாவை மிஸ் பண்ணுறியான்னு தெரியாது, ஆனால் நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்க்கா. அம்மா ஞாபகம் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. அம்மாவை என்னால் மறக்கவே முடியலை என்றாள் ராதா சுவாதியிடம். சுவாதி ராதாவின் பக்கம் சென்று ராதாவை தன் தோளில் சாய்த்து கொண்டாள். கவலைப்படாத, அம்மா கடவுளாக இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ கவலைப்படாமல் இரு. உனக்கு எப்போல்லாம் அம்மா ஞாபகம் வருதோ அப்போல்லாம் நீ எனக்கு ஃபோன் பண்ணு. நான் உன்னை வந்து பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு போகிறேன் என்று சுவாதி சொன்னாள். சரி ராதா, சனி ஞாயிறு காலேஜ் லீவு தானே, அப்போ நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு என்று சுவாதி சொல்ல, ஆனால் ராதாவோ இல்லைக்கா வேண்டாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்டலில் தான் இருக்காங்க, நான் ஹாஸ்டல்லே இருந்துக்கிறேன். கண்டிப்பாக நீ சொன்னதுக்காகவே நான் உன்னோட வீட்டுக்கு வருவேன்க்கா என்றாள் ராதா. சரி ராதா, அப்போது உன்னோட இஷ்டம், அடிக்கடி ஃபோன் பண்ணு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு சுவாதி எழுந்தாள். சுகுமாரனும் அதற்குள் வந்துவிட்டாள். என்னங்க, யாரையோ பார்க்கணுன்னு சொன்னீங்களே, பார்த்துட்டிங்களா என்றாள் சுவாதி. பார்த்தாச்சுமா, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ வீட்டுக்கு போயிடு, டிரைவர் ஒன்று ட்ராப் பண்ணிடுவார் என்றான் சுகுமார் சுவாதி. சரி என்று கூறிவிட்டு சுவாதி வீட்டிற்கு கிளம்பினாள். ராதாவும் வகுப்பறைக்கு சென்றாள். சுகுமார் அலுவலகத்திற்கு சென்று விட்டான். கல்லூரியின் பியூன் ராதாவின் வகுப்பறைக்கு வந்து கண்ணனை சுகுமார் அழைப்பதாக கூறி அலுவலகத்திற்கு அழைத்து சென்றான். கண்ணனும் சுகுமாரும் ரொம்ப நேரம் உரையாடி கொண்டிருந்தனர். வகுப்பு முடிந்ததால் கண்ணனுக்காக விக்னேஷ், சரண்யா, திவ்யா, ராதா என அனைவரும் அலுவலகத்தின் வெளியே காத்திருந்தனர். கண்ணன் வந்ததும் அனைவரும் சேர்ந்து புறப்பட்டனர். ஒரே நிமிஷம், நான் மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சுகுமாரின் அறைக்குள் சென்றாள் ராதா. மாமா மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று சுகுமாரிடம் ராதா சொன்னார். சொல்லு ராதா, என்ன விஷயம்? ஏதாவது உனக்கு வேணுமா, இல்லை ஏதாவது பிரச்சனையா என்று சுகுமார் ராதாவை பார்த்து கேட்டான். இல்லை மாமா, அது என்று ராதா தயங்கினார். என்ன ராதா, காலேஜில் உங்ககிட்ட யாராவது தொல்லை பண்ணுறாங்களா என்று கேட்டான் சுகுமார். அது 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 மாமா, எனக்கு ஒன்றும் இல்லை மாமா என்று எதையோ சொல்ல வந்தவள் எதையும் சொல்லாமல் சொல்ல வந்த வார்த்தைகளை மென்று விழுங்கி கொண்டு நின்றாள். நீ என்கிட்ட என்னமோ சொல்ல நினைக்கிற, ஆனால் மறைக்கிற. உனக்கு எப்போ தோணுதோ அப்போது என்கிட்ட சொல்லு என்று சுகுமார் சொல்ல, சரி மாமா, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்தாள் ராதா. ராதாவின் மனதில் விழுந்த கண்ணன் என்ற காதல் விதை இப்பொழுதுதான் காதலாக மெல்ல முளைத்து கொண்டிருக்கிறது. இனி என்ன நடக்கும் என்பதை நிச்சயம் பார்ப்போம். நன்றி. வணக்கம் மக்களே, எந்தன் காதலி அத்தியாயம் 6 கேட்கலாமா? கல்லூரியின் முதலாம் ஆண்டில் முதல் 3 மாதங்கள் கழிந்து போனது. ராதாவும் கண்ணனும் பார்வையிலேயே பேசிக்கொண்டனர், காதலை பரிமாறிக்கொண்டனர். மனதிற்குள் இருக்கும் காதலை ராதாவும் கண்ணனிடம் கூறவில்லை, கண்ணனும் ராதாவிடம் கூறவில்லை. இதையெல்லாம் விக்னேஷும் சரண்யாவும் திவ்யாவும் கவனித்துத்தான் கொண்டிருந்தனர். காதலில் காத்திருப்பது ஒரு சுகம்தான். இதை அணு அணுவாக ரசித்து கொண்டிருந்தான் கண்ணன். ஆண்கள் விடுதியின் வெளியே அழகான தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்தில் அமர்ந்து ராதாவை பற்றி யோசித்து கொண்டிருந்தான் கண்ணன். ராதாவிற்காக கண் என்னென்னமோ செய்கின்றான். இதையெல்லாம் ராதாவிற்கு தெரிந்தால் அவள் கண்ணனை ஏற்பாளா என்பதை யோசித்து கொண்டிருந்தான் கண்ணன். விக்னேஷ் கண்ணனை தேடிக்கொண்டு கண்ணனின் அருகில் வந்தாள். டேய் கண்ணா, நான் உன்கிட்ட ஒன்று சொன்னா நீ கோச்சிக்க மாட்டியே என்று விக்னேஷ் சொன்னதும், டேய் இது என்ன கேள்வி, நீ என்கிட்ட என்ன வேணாலும் சொல்லு, என்ன வேணாலும் கேளு, நான் கோவப்பட மாட்டேன் என்றான் கண்ணன். விக்னேஷன் தோளில் கை போட்டவாறு கண்ணன் இவ்வாறு கூற, சரி நீ தான் ராதாவை லவ் பண்ணுறல்ல, இன்னைக்கு நீ ராதா கிட்ட லவ்வை சொல்லிடு என்றான் விக்னேஷ். ராதாவை லவ் பண்ணுறது உண்மைதான், ஆனால் திடீர்னு என்னை இப்போ ராதா கிட்ட போய் லவ்வை சொல்லு அப்படின்னு சொல்கிற, என்னடா ஆச்சு உனக்கு என்று விக்னேஷிடம் கேட்டான் கண்ணன். இல்லை, நம்ம கிளாஸில் படிக்கிற அபினவ் அப்படிங்கிற பையன் ராதாவை லவ் பண்ணுறான். அவன் போய் அவனோட காதில் ராதா கிட்ட லவ் லெட்டர் கொடுத்து சொல்லிட்டான். ராதாவும் எதுவுமே சொல்லாமல் அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு புத்தகத்துக்குள்ளே வச்சுக்கிட்டா. நீ போய் உன்னோட காதில் ராதா கிட்ட சொல்லிடு என்று சொன்னான் விக்னேஷ். விக்னேஷ், யார் ராதா கிட்ட காதில் சொன்னா என்ன, சொல்லலைன்னாலும் என்ன, ராதா மனசுக்குள்ளே நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கும் தெரியும்.
அப்புறம் எதுக்கு அவசரப்படுற? அதை முதல்ல நீ சொல்லு என்று கண்ணன் கேட்டதும், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? நான் சொல்கிறத நீ செய். இன்றைக்கி நைட் நீ ராதா கிட்ட உன்னோட காதலை சொல்கிற, அவ்வளோதான் என்று கண்டிப்பாக கண்ணனிடம் சொன்னான் விக்னேஷ். டேய், என்னடா இப்படி சொல்கிற? இப்போ நான் போய் ராதா கிட்ட காதலை சொல்லி அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்று கண்ணன் கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகாது. நீ இன்னைக்கு போய் அவகிட்ட உன்னோட லவ்வை சொல்கிற என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்தான் விக்னேஷ். அன்று காலையில் ராதாவிடம் அதே வகுப்பில் படிக்கும் அபினவ் என்ற பையன் ராதாவை காதலிப்பதாக அவளுக்கு காதல் கடிதம் கொடுத்தான் தான். ராதா அந்த காதல் கடிதத்தை வாங்கி படித்துவிட்டு புத்தகத்திற்குள் வைத்து விட்டாள். அந்த பையன் ராதாவிற்கு காதல் கடிதம் கொடுக்கும்போது விக்னேஷ், சரண்யா, திவ்யா மூவரும் உடன் இருந்தனர். அந்த பையனை ராதா திட்டவும் இல்லை, அந்த காதல் கடிதத்தை கிடித்து எரியவும் இல்லை. அதனால்தான் விக்னேஷனுக்கு கோபம் வந்துவிட்டது. ராதாவிற்கு காதல் கடிதம் கொடுத்த பையனின் கேரக்டர் சுத்தமாக விக்னேஷுக்கு பிடிக்காது. அதனால்தான் விக்னேஷ் கண்ணனிடம் அவனுடைய காதலை சென்று ராதாவிடம் சொல்லுமாறு கூறினான். பெண்கள் விடுதியில் திவ்யாவும் சரண்யாவும் ராதாவை சுற்றி நின்று கொண்டனர். அபினவ் கொடுத்த லெட்டரை எதுக்கடி வாங்கின என்று சரண்யா கேட்க, அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரை படிச்சுட்டு எதுக்கு உன்னோட புத்தகத்துக்குள்ளே வச்ச என்று திவ்யா கேட்க, இருங்க 2 பேரும் இருங்கடி, உங்கள் 2 பேரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் என்ற ராதா. அபினவ் என்னை மதித்து ஒரு லெட்டர் கொடுக்குறான். அவன் கொடுக்குறத மதித்து நான் வாங்கணும் இல்லையா? அதனால தான் அந்த லெட்டரை நான் வாங்கினேன். அவன் அதில் என்ன வேணாலும் இருக்கலாம், அதை படிச்சுட்டு நான் அதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு படிக்காமல் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லெட்டரை வாங்காமல் இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு கோபம் வரும். படிச்சுட்டு கூட எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கும். மூஞ்சில் அடித்த மாதிரி யாருக்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாது. அதனால தான் அவனுடைய லெட்டரை வாங்கி படிச்சுட்டு புத்தகத்தில் வச்சுட்டு வந்தேன். அப்படியே நாளைக்கு அவன் அந்த லெட்டருக்கு என்ன பதில்னு கேட்பான். அப்போ நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் சொல்லுறேன்டி, நான் சொல்லுவேன் என்று தன் தோழிகளிடம் கூறினாள் ராதா. ராதா, நீ என்ன சொன்னாலும் அதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். நீ பதில் சொல்கிற வரைக்கும் அபினவ் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பான். அதுவும் இல்லாமல் நீ எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இந்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டா அதை அவன் பாசிட்டிவாக எடுத்துக்க மாட்டானா? ஏன்டி இப்படி பண்ணுன? நீ பண்ணினது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல என்று ராதாவிடம் சொல்லிவிட்டு திவ்யாவும் சரண்யாவும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருந்தன. சரி விடுங்கடி, இந்த பிரச்சனையை நாளைக்கு பார்ப்போம் என்று இருவரையும் சமாதானப்படுத்தினாள் ராதா. ராதா, நீ கோபப்பட்டாலும் சரி, கோபப்படலைனாலும் சரி, நீ கண்ணனை விரும்புகிற, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் நீ இதை அவன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற என்று சரண்யா ராதாவை பார்த்து கேட்டாள். சரண்யா, நான் திரும்பவும் சொல்கிறேன், கண்ணன் எனக்கு பிடிக்கும். ஆனால் அவனை காதலிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் இன்னும் முடிவெடுக்கலை என்று ராதா சரண்யாவிடம் சொன்னாள். நீ சும்மா சொல்லாதடி, நீயும் உன் கண்ணனும் பார்த்துக்கிறதும் அப்பப்போ சிரிச்சுக்கிறதும் எங்களுக்கு தெரியாதா என்ன? உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ கண்ணனை காதலிக்கிற, அதுதான் உண்மை. ஒழுங்காக போய் இன்றைக்கி உன்னோட லவ் கண்ணன்கிட்ட சொல்லு என்று சரண்யா சொல்ல, என்னடி திடீர்னு கண்ணன்கிட்ட போய் உன்னோட காதலை சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க? அபினவ்கிட்ட லெட்டரை வாங்கி வச்சது ஒரு குத்தமா? அதுக்காக கண்ணன்கிட்ட இன்றைக்கி நான் ஏண்டி இல்லாத காதலை சொல்லணும்? நீங்கள் சொல்கிறத எந்த விதத்தில் நியாயம் என்று ராதா சரண்யாவை பார்த்து கேட்டாள். ராதா, நல்லா கேட்டுக்கோ. ஆல்ரெடி நீ ஒரு டைம் ஃபீல் பண்ணி என்கிட்டையும் திவ்யாக்கிட்டையும் சொல்லியிருக்க, நான் கண்ணனை விரும்புகிறேன் அப்படின்னு. அப்புறம் இப்போது இல்லாத கதையில நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்குற? உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று சொல்லாத ராதா. நான் கடைசியாக அவன்கிட்ட கேட்குறேன், இதுக்கு நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும். உங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்லு, கண்ணனை நீ லவ் பண்ணுறியா இல்லையா என்று திவ்யா கேட்க அமைதியாக இருந்தாள் ராதா. இது என்ன அமைதி? இதுக்கு என்ன அர்த்தம் என்று சரண்யா கேட்க அப்பொழுதும் அமைதியாயிருந்தாள் ராதா. ராதா, இப்போ சொல்ல போறியா இல்லையா என்று ராதாவின் தோள்களை பிடித்து உலுக்கினாள் திவ்யா. சொல்கிறேன்டி, சொல்கிறேன். ஆமாம், நான் கண்ணனை விரும்புகிறேன், போதுமா என்று ராதா கூறவே சரண்யாவும் திவ்யாவும் ராதாவை கட்டி பிடித்து கொண்டனர். சூப்பர்டி, கண்ணனுக்கும் உனக்கும் ஜோடி பொறுத்தும் சூப்பராக இருக்கும் என்று சொன்னாள் சரண்யா. இன்னைக்கு 7 மணிக்கு கண்ணனை நம்ம ஹாஸ்டலுக்கு வெளியே உன்னை கார்டனில் மீட் பண்ண சொல்கிறேன். நீ கண்ணனை போய் பார்த்துட்டு வர, நல்ல செய்தியை சொல்லிட்டு வர என்று கூறினாள் திவ்யா. என்னடி நல்ல செய்தி என்று ராதா கேட்க,
நீ கண்ணனை லவ் பண்ணுற விஷயத்த அவன்கிட்ட சொல்கிற சரியா என்று திவ்யா ராதாவிடம் சொல்ல, என்னடி முன்னாடியே சொல்லி வச்ச மாதிரி 7 மணிக்கு கண்ணனை மீட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிட்டிங்களா என்ன என்று இருவரையும் பார்த்து கேட்டாள் ராதா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போது பிளான் பண்ணதான். நான் இப்போவே கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி 7 மணிக்கு நம்ம லேடிஸ் ஹாஸ்டல் வெளியே இருக்க கார்டனில் உன்னை மீட் பண்ண சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு கண்ணனுக்கு தன் அலைபேசியிலிருந்து அழைப்பு விடுத்த திவ்யா ராதா அவளை சந்திக்க விரும்புவதாக கண்ணனிடம் கூறினாள். இதை கேட்டதும் கண்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. வானில் ரெக்கை கட்டி பறந்தவன் 7 மணிக்கு கண்ணன் ராதாவை சந்திக்க தயாரானான். ராதாவும் கண்ணனை பார்க்க சரியாக 6:55 மணிக்கு தோட்டத்திற்கு வந்தாள். இருவரும் எதிரெதிரே நிற்கின்றனர், கண்ணனும் ராதாவும். கண்ணா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்றார் ராதா. நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்றார் பதிலுக்கு கண்ணன். முதல்ல நானே சொல்லிடுறேன் என்றாள் ராதா. சரிங்க, லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்களே சொல்லுங்க என்றார் பதிலுக்கு கண்ணன். என்னுடைய அம்மா 4 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. எனக்கு அப்பா மட்டும்தான். நாங்கள் அவ்வளோ பெரிய வசதியான குடும்பம் இல்லை. அக்கா ஒருத்தி இருக்கா, இங்கே தான் ஊட்டியில் தான் இருக்கா. இது எங்கள் மாமாவோட காலேஜ் தான். அம்மா இருந்ததுக்கப்புறம் மாமா அவருடைய காலேஜில் என்னை சேர்த்துட்டு இங்கே படிக்கணும்னு சொன்னதுனால இந்த காலேஜில் சேர்ந்துருக்கேன். எனக்கு அக்கா, மாமா, அப்பா 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. நான், அக்கா, அப்பா, அம்மா 4 பேரும் ஒரே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். யாருக்கு கண்டுபட்டுச்சோ இருந்த சந்தோஷம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. இப்போது உங்களை பார்த்ததுக்கப்புறம் என் மனசுக்குள்ளே அந்த சந்தோஷம் எல்லாம் திரும்ப எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு என்றாள் ராதா கண்ணனை பார்த்து. ஆரம்பத்தில் இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். இது வரைக்கும் யாரையும் நான் விரும்பினதில்லை. அப்பா அம்மா 2 பேரும் என் கூடவே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் என் கூட வகுப்பறையில் இருக்கும்போது இப்படி ஹாஸ்டலுக்கு வெளியே நின்று பேசும்போதும் எனக்கு அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் என் வாழ்க்கை முழுவதும் எனக்கு வேணும்னு நான் விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஜாலியான பொண்ணு, வெளியில் அமைதியான பொண்ணு, இதுதான் நான். இதுக்கு மேலே என்னை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்று ராதா தன்னை பற்றிய முழு விவரத்தையும் கண்ணனிடம் கூறிவிட்டாள். ராதா, நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களை பற்றி முழுமையாக என்கிட்ட சொன்னீங்களோ, நானும் என்னை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நான் உங்கள் அக்காவோட குழந்தைனார் என்று கண்ணன் சொன்னதும் ராதாவின் முகத்தில் அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று கண்ணனை பார்த்து அதிர்ந்து கேட்டாள் ராதா. என்ன சொல்லப்போனால், உங்களை எனக்கு முன்னாடியே தெரியும். உங்கள் அக்கா கல்யாணத்தில் தான் உங்களை நான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் என்னை பார்க்கல. இன்னும் உங்கள் அம்மா இறந்தபோது கூட நான் உங்கள் பக்கத்தில் தான் இருந்தேன். அப்போது நீங்கள் என்னை பார்க்கல. நான் வேறு யாரும் இல்லை, உங்கள் மாமா சுகுமாரோட கூட பிறந்த தம்பி என்று கண்ணன் சொன்னதும் ராதா மனதிற்குள் மின்னல் வெட்டியது. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சுகுமார் மாமாவோட தம்பியா? இதை ஏன் நீங்கள் என்கிட்ட முதல்லையே சொல்லலை என்று கேட்டாள் ராதா. இல்லைங்க, அதை நான் சொல்லணும்னு நினைக்கல, எனக்கு தோணலை, அதான் சொல்லலை. ஆனால் எனக்கு உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களோட துரு பார்வை, யதார்த்தமான உங்கள் பேச்சு, ஓடிட்டே இருக்கிற கால்கள், அழகான கண்கள், அமைதியான முகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்களை நான் விரும்பினேன். நான் உங்கள் கூட வாழணும், வாழ்நாள் முழுவதும் நான் உங்களை காதலிச்சுட்டே இருக்கணும். ராதா, நான் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பேன். உங்கள் கூட 100 வருஷம் வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது என்று கண்ணன் கூற ராதாவின் கைகளை பிடித்து விட்டான் அவன். கண்ணா, விடுங்க, இது ஒத்து வராது. இப்போது அதை நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் சுகுமார் மாமாவோட தம்பின்னு, நிச்சயமாக நம்ம காதல் ஒன்றும் சேராது. நம்ம காதலிக்கக்கூடாது, நம்ம கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழ முடியாது என்று கண்ணனின் கைகளை உதறினாள் ராதா. கண்களை கண்ணீரோடு நின்றாள் ராதா. அந்த சமயம் பார்த்து நல்ல மழை பெய்தது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது, காதலிக்கக்கூடாது என்ற கண்ணனின் கேள்விக்கு, உங்கள் மாமாவுக்கு என்னோட அக்காவோட காதல் கல்யாணம் ஆகியிருந்தாலும்
எவ்வளவு சங்கடங்களுக்கு மத்தியில் அவங்க கல்யாணம் நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு வழியை எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி என்னோடய மாமா என்னை ரொம்ப நம்புகிறாங்க. வேறு யாராவது ஒரு பையனாக இருந்தாலும் அவங்க ஒரு வேளை சம்மதம் சொல்லலாம், நிச்சயமாக இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அது இல்லாமல் எங்கள் அக்காவோட மாமியார், உங்கள் அம்மா, இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. என்னால் முடியாது, உங்களை காதலிக்க முடியாது, மன்னிச்சிடுங்க என்று தனது கைகளை பிடித்து கொண்டிருந்த கண்ணனின் கைகளை உதறிவிட்டு அழுது கொண்டு ராதா அவளது விடுதிக்கு சென்றாள். ராதா, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு. நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்களும் என்னை காதலிக்கிறீங்க. நிச்சயமாக நம்ம காதல் கைகூடும். நீங்கள் கண்டிப்பாக என் காதலுக்கு சம்மதம் தெரிவிப்பீங்க. என்னோட ஒன்றா சேர்ந்து 100 வருஷம் வாழ்வீங்க. இப்போ நீங்கள் என் கையை உதறிட்டு போனாலும் நான் உங்கள் கையை பிடிக்க காத்துக்கிட்டே தான் இருப்பேன். நிச்சயமாக நம்ம ஒன்று சேருவோம் என்றான் கண்ணன். வணக்கம் மகளே, எந்தன் காதலி அத்தியாயம் 7. கேட்க தயாரா? ராதா சந்தோஷமாக சிரித்து கொண்டே சிறு வெக்கத்தோடு ஓடி வருவாள் விடுதிக்கு என்று நினைத்து கொண்டிருந்த சரண்யாவிற்கும் திவ்யாவிற்கும் பேரதிர்ச்சி காத்திருந்தது. ராதா அழுது கொண்டே விடுதிக்கு வந்தாள். தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் ராதா. அவளை பார்த்த சரண்யாவிற்கும் திவ்யாவிற்கும் என்ன நடந்திருக்கும் என்பதை யோசிக்க முடியவில்லை. ராதா, ஏனாச்சு? ஏன் அழுகிற? தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்க, என்னன்னு சொல்லுடி என்று ராதாவின் பக்கத்தில் ஓடி வந்து கேட்டாள் திவ்யா. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, என்கிட்ட எதையும் கேட்காதீங்க என்று சொல்லிவிட்டு கண்களை துடைத்து கொண்டே அழுது கொண்டிருந்தாள் ராதா. அவள் கண்களை துடைக்க துடைக்க கண்களில் கண்ணீர் கசிந்து கொண்டே இருந்தது. கண்ணனை ராதா உயிருக்கு உயிராக விரும்பினாள். ஆனால் கண்ணன் தன் அக்கா கணவனின் தம்பி என்பதால் அதை தெரிந்து கொண்ட பின்பு தன்னால் தன் அக்காவிற்கு இல்லை மாமாவிற்கு சங்கடங்கள் ஏதாவது வந்துவிடுமோ என்பதை யோசித்து தன் தந்தையின் சங்கடத்தையும் யோசித்து இந்த காதல் வேண்டாம் என்று கண்ணனை திரும்ப பார்க்கவே கூடாது, நினைக்கவே கூடாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் ராதா. மூளை அப்படி சொன்னாலும் மனது அதை ஏற்க தயாராக இல்லை. கண்ணனை திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருந்தாள் ராதா. ராதா, நீ என்னன்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். தயவு செய்து என்னன்னு சொல்லு. கண்ணா உன்கிட்ட அப்படி என்ன சொன்னா? இப்படி தேம்பி தேம்பி அழற, சொல்லுடி, தயவு செய்து சொல்லு என்று சரண்யா கேட்க, இதெல்லாம் சரி வராது, சரி வராது என்று சரண்யாவிடம் சொன்னால் அழுது கொண்டே ராதா. என்ன சரி வராது, என்ன சரி வராது, சொல்லுடி தெளிவா என்றாள் திவ்யா. நான் லவ் பண்ணுறது, கண்ணனை லவ் பண்ணுறது சரி வராது, நாங்கள் காதலிக்க கூடாது என்று ராதா சொன்னாள். ஏண்டி இப்படி சொல்ற? என்ன நடந்தது என்று சரண்யா கேட்க, கண்ணன் வேற யாரும் இல்லை, கண்ணை என் அக்காவோட குழந்தனார், மாமா சுகுமாரோட தம்பி. இது சரி வராது. நான் கண்ணனை காதலிச்சா அது நிறைய பிரச்சனையில தான் போய் முடியும். இது சரி வராதுடி என்று சொன்னால் அழுது கொண்டே ராதா. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் ஆகாது ராதா. நீ ஏழை வீட்டு பொண்ணு, கண்ணன் கோடீஸ்வர வீட்டு பையனை தானே நீ நினைக்கிற. அப்படி நினச்சிருந்தா உங்கள் அக்கா மாமியார் கண்ணோட அம்மா உங்கள் மாமா சுகுமார் மாமாவுக்கு உங்கள் அக்கா சுவாதியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அதை யோசிச்சு பாரு முதல்ல என்றாள் சரண்யா ராதாவிடம். கல்யாணம் பண்ணி வச்சாங்க சரிடி, ஆனால் அந்த கல்யாணம் நடந்து முடியறதுக்குள்ளே எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார், எத்தனை இடத்துல அவமானப்பட்டார்னு உங்களுக்கு தெரியுமா? மகனோட சந்தோஷத்திற்காக அவங்க சம்மதம் சொல்லியிருக்கலாம் இந்த கல்யாணத்துக்கு, ஆனால் அவங்க வேறடி என்று சொன்னாள் ராதா. கண்ணனோட அம்மா முன்னாடி எங்கள் அப்பா சரிக்கு சமமாக உட்கார்ந்ததில்லை. துண்டை இடுப்பில் கட்டிட்டு தான் தலை குனிஞ்சு தான் அவங்க அம்மா முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. என் அக்கா கல்யாணத்தில் எல்லா முடிவையும் அவங்க அம்மா தான் எடுத்தாங்க, கண்ணனோட அம்மா தான் எடுத்தாங்க. எங்கள் அப்பா யாரோ 3வது மனுஷன் மாதிரி தான் இந்த கல்யாணத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் இந்த பணக்கார வீட்டு சம்மந்தம் எல்லாம் எங்கள் அக்காவோட போகட்டும் சரண்யா, என்னோடய வாழ்க்கையில் இன்னைக்கு கல்யாணன்ற பேச்சுக்கு இடமில்லை என்று ராதா சொன்னதும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி என்று சொன்னாள் திவ்யா. சரண்யா, திவ்யா, இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, என்னோட வாழ்க்கை இது, நான் தான் முடிவு பண்ணுவேன் என்று ராதா சொன்னதும் அதற்கு மேல் ராதாவிடம் திவ்யாவும் சரண்யாவும் பேசவில்லை.
ராதா அந்த இடத்தை விட்டு சென்ற பின்பு விக்னேஷ் கண்ணனை தேடி வந்தான். கண்ணன் மலையில் சிலை போல் நின்று கொண்டிருப்பதை பார்த்து, டேய் கண்ணா, நீ என்ன லூசாடா? இந்த கொட்டுற மலையில ஏன்டா இப்படி நின்றுக்கிட்டு இருக்க? வாடா, முதல்ல ஹாஸ்டலுக்கு போலாம். ராதா வந்தாளா? என்ன சொன்னான் என்று கேட்டுக்கொண்டே கண்ணனை இழுத்துக்கொண்டு விடுதிக்கு போனான் விக்னேஷ். விடுதியின் அறைக்கு சென்றதும் அவன் படுக்கையில் சிலையாக அமர்ந்திருந்தான் கண்ணன். என்னடா கண்ணா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? என்ன ஆச்சுன்னு சொல்லு என்று விக்னேஷ் கண்ணனின் தோள்களை உழுக்க, நான் நினைச்சது எதுவுமே நடக்கலடா என்று நடந்த அனைத்தையும் விக்னேஷிடம் கூறினான் கண்ணன். அட பாவி, இதை முதல்ல என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா? ஏண்டா இப்படி பண்ண? நீ முதல்ல இதை என்கிட்ட சொல்லியிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம்ல என்று விக்னேஷ் சொல்ல, இல்லடா, நான் நினச்சி பார்க்கல. ராதா நான் சொல்கிறதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்குவான்னு நினச்சேன். ஆனால் எப்படி அவள் சொல்லிட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலடா என்று சொன்னான் கண்ணன். சரி, இப்போ இதை பற்றி யோசிக்காத, அமைதியாக இரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்று சொன்னான் விக்னேஷ். அடுத்த நாள் காலை விடிந்தது. எப்போதும் அனைவரும் ஒன்றாகத்தான் வகுப்பறைக்கு செல்வார்கள். ஆனால் அன்றோ கண்ணன் விக்னேஷ் இருவரும் தனியாகவும், ராதா சரண்யா திவ்யா மூவரும் தனியாகவும் வகுப்பறைக்கு சென்றனர். வகுப்பறைக்கு ஆசிரியர் வர கொஞ்சம் தாமதமானது. ராதா எதையோ எடுத்து வருவதற்காக அலுவலகம் வரை ஒரு வேளையாக ராதா சென்றிருந்தாள். ராதா திரும்பி வருகையில் வகுப்பறையின் வாசலில் அபினவ் நின்று கொண்டிருந்தான். ராதாவை பார்த்ததும், ராதா, நேற்று நான் உங்ககிட்ட என்னோட மனசு கொடுத்தேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு? நீங்கள் இன்னும் எந்த பதிலும் சொல்லலையே என்று ராதாவிடம் கேட்டான் அபினவ். அவன் ராதாவிடம் கேட்டதை கண்ணனும் விக்னேஷும் திவ்யாவும் சரண்யாவும் கூட பார்த்து கொண்டிருந்தனர். அவனிடம் ராதா, இந்த காலேஜுக்கு நான் படிக்க தான் வந்திருக்கேன், லவ் பண்ண வரலை என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு அபினவ் கொடுத்த கடிதத்தை திருப்பி அபினவ் கையிலேயே கொடுத்துவிட்டு வகுப்பறைக்குள் வந்து அமர்ந்தார். ராதா வந்து அமர்ந்ததும் கண்ணன் ராதாவை பார்த்து, ராதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். ராதா சரண்யாவிடம், சரண்யா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, அதனால் நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு வகுப்பறையிலிருந்து வெளியே சென்று விட்டார். ராதா வெளியே செல்வதை பார்த்த அபினவ் ராதாவின் பின்னாடியே சென்றான். ராதா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்கிட்ட நீங்கள் என்ன பிரச்சனையை கண்டீங்க? லவ் லெட்டரை ஏன் திருப்பி தந்தீங்க ராதா? சொல்லுங்க சொல்லுங்க என்று நச்சரித்து கொண்டே ராதாவின் பின்னே சென்றான் அபினவ். அபினவ், நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் லவ் பண்ண காலேஜுக்கு வரலன்னு சொல்லிட்டேன்ல, தயவு செய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு ராதா விடுதியின் முன்னே இருந்த மரத்தடியில் சென்று அமர்ந்தாள். அபினவும் அதன் பின்னே அவளை தொந்தரவு செய்யவில்லை. மரத்தடி நாற்காலியில் அமர்ந்து ராதா கண்ணனை பற்றி தான் யோசித்து கொண்டிருந்தாள். கண்ணனை நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் என்னால் முடியல, அவனை நினைக்காம இருக்க முடியல. நான் கால் சுலுக்கின போது கண்ணை என்னை பார்த்துக்கிட்டதை நான் எப்படி மறப்பேன் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டிருந்தாள் ராதா. கண்ணா, நீ மட்டும் பாக்கியலட்சுமி பையனா சுகுமார் மாமாவோட தம்பியாகவும் இல்லாமல் இருந்திருந்தா நிச்சயமாக நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பேன். நம்ம 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்போ முடியாது என்று நினைத்து கண் கலங்கினாள் ராதா. அந்த சமயம் பார்த்து சுகுமாரின் கார் கல்லூரிக்குள் நுழைந்தது. சுகுமாரின் காரை பார்த்ததும் ராதா எழுந்து நின்றாள். சுகுமார் ராதாவை மரத்தடியில் பார்த்ததும் காரை ராதாவின் பக்கத்தில் வந்து நிறுத்தினான். காரிலிருந்து சுகுமார் இறங்கினான். இரவெல்லாம் அழுது ராதாவின் முகம் வீங்கி போயிருந்தது. ராதாவை கவனித்த சுகுமார், ராதா, ஏன் ரொம்ப டல்லா இருக்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் ராதாவை பார்த்து. இல்லை மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று ராதா சொன்னார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்க தெரியுமா என்றான் சுகுமார். யார் மாமா என்றவள் காரை பார்த்தாள். காரின் கதவை திறந்து மெய்யப்பன் இறங்கினார். முன்கதவை திறந்து சுவாதியும் இறங்கினாள். மெய்யப்பனை பார்த்ததும் ராதா ஓடிச் சென்று அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதாள். ராதா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுகிற? என்னடா ஆச்சு என்று மெய்யப்பன் தன் மகளை பார்த்து கேட்டார், தலையை தடவி கொடுத்தவாறு. அது ஒன்றும் இல்லை மாமா, ராதா ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் உங்கள் கூடயே இருந்தால, இப்போ 3 மாதம் உங்களை பார்க்காம இருந்திருக்கால, அந்த வருத்தம் தான், வேற ஒன்றும் இல்லை மாமா என்று சொன்னான் சுகுமார். ஓ அப்படியா மாப்பிள்ள என்ற மெய்யப்பன் அவள் கண்களை துடைத்து விட்டார். அழுகாத ராதா, அதுதான் அப்பா வந்துட்டேன் இல்லை,
உனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்கு என்று சொன்னார் மெய்யப்பன். என்னப்பா அது என்று கேட்டாள் ராதா. அதுவா, நீ சித்தியாக போற, சுவாதி அம்மா ஆக போறா, உங்கள் மாமா அப்பா ஆக போறாரு, நான் தாத்தா ஆக போகிறேன் என்று மெய்யப்பன் சொன்னதும் ராதா தன் அக்காவை பார்த்து, அக்கா வாழ்த்துக்கள் அக்கா என்று சொன்னாள். இவர்கள் அனைவரும் பேசி கொண்டிருக்கும்போது அங்கு கண்ணன் வந்தான். ராதா, நான் உன்கிட்ட இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். இவன் என்னோட தம்பி என்று கண்ணனின் தோள் மேல் கை போட்டார் சுகுமார். இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொன்னது இல்லை, இன்றைக்கி சொல்லணும்னு தோணுது. இவன் அமெரிக்காவில் தான் இருந்தான். என்னோடய கல்யாணத்துக்காக தான் நம்ம ஊருக்கு வந்தான். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, திரும்பவும் அமெரிக்கா போக மாட்டேன்னு சொல்லிட்டான். இன்னும் சொல்லப்போனால் இவன் உன்னை விட 3 வருஷத்துக்கு மூத்தவன். அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்தான். அங்கேயும் இந்த ஃபேஷன் டிசைனிங் தான் படிச்சுட்டு இருந்தான். ஒரு டிகிரி கூட அங்கே வாங்கிட்டான். திரும்பவும் என்ன தெரியல, நம்ம காலேஜில் சேர்ந்து முதல்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறான் என்று சுகுமார் சொன்னதும் ராதாவிற்கு சில விஷயங்கள் புரிந்தது. கண்ணன் தனக்காகத்தான் திரும்பவும் அமெரிக்கா போகவில்லை என்பதும், தனக்காகத்தான் திரும்பவும் அவன் படித்த படிப்பையே மறுபடியும் இந்த காலேஜில் முதல் இருந்து படிக்கிறான் என்பதும் ராதாவிற்கு புரிந்தது. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது இந்த காதலி கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.